இருந்து 4ஆம் நாள்லேருந்து நம்ம ட்விட்ச் அஃபிலியேட் ஆகிடுவோம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரீம் பண்ணனே இல்லை ட்விட்சில். ட்விட்ச் அஃபிலியேட்னா ட்விட்சில் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிடும்டா. அந்த மாதிரி சரி, சும்மா அதை எனேபிள் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ட்விட்சில் எப்படின்னா அதில் அவங்களோட டாஸ் எப்படி தெரியுமா, நான் வந்து ட்விட்சில் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இன்னொரு இதில் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது. அப்போ யூடியூப்ல பண்ண முடியாதா? ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. யூடியூப்பில் தனியாக நான் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம், ஆனால் ட்விட்சில் பண்ணுற அதே டைமில் நான் யூடியூப்பில் பண்ண முடியாது. இப்போ நான் யூடியூப்பில் பண்ணுறேன்ல, ரீஸ்ட்ரீம் போட்டு ட்விட்சில் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி கிடையாது ட்விட்ச். ஆனால் வந்து நிறைய பேர் அதை ஹாய் சஞ்சீவ், ஹாய் 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 ஹாய், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ நேம் வேற லெவல். ஹாய் 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 ரியாஸ் ப்ரோ, ஹாய். ஏன் நான் ஹாய் மாற்ற முடியலன்னா ரீஸ்ட்ரீம் பண்ணுறேன் ப்ரோ. அதில் வந்து நான் போன முறை என்ன செட் பண்ணணும் அதுதான் அப்படியே வரும். ஸோ வந்து ஒரு முறை நான் என்ன பண்ணேன்னு வைங்களேன், ஒரு கேம் பேர் போட்டேன்னு வச்சுருந்தேன்னு வைங்களேன், நான் இப்போ திரும்ப ரீஸ்ட்ரீம் பண்ணும்போது என்னாகும், இது யூடியூப் கொஞ்சம் வித்தியாசமாக வேலை செய்யும் வரும். அதனால நான் வந்து ஒரு முறை அப்டேட் பண்ணால் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு வெறும் ஹாய் அப்படின்னு சொல்லி வச்சு ஸ்ட்ரீம் போட்டுறேன். அப்புறமா நான் என்ன ஆடுறேங்கிறத பொறுத்து அப்புறமா மாற்றிப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ஆட போகிறேன்னு எனக்கு ஆரம்பத்துலேயே தெரில. என்ன கேம் ஆட போகிறேன்னே தெரியாமல் தான் நான் இதுக்குள்ளே வரேன், ஸ்ட்ரீமே ஸ்டார்ட் பண்ணுறேன். அதனால தான் பார்த்தீங்களா, நோ மோர் தாடி, ஐ ஆம் லைக் லுக்கிங் யங்கர் எவ்ரி டே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சஞ்சீவ் ஹார்ட். எல்லாரோட டின்னர் முடிஞ்சுதா? என்னோட டின்னர் முடிஞ்சுதா அப்படின்னு நீங்கள் கேட்க முன்னாடி நான் பதில் சொல்கிறேன். என்னோடய டின்னர் முடியல, ஒரு 3 இட்லி இருக்குது, அப்புறமா தான் போய் சாப்பிடணும். ஹாய் மணிகண்டன் பொன்ராஜ், ஹாய்டா தம்பி, ஹாய் 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 ஹாய். ஐ டூ கேன் ஜாயின் ஷிவ். வாங்க வாங்க மணி தம்பி, எப்படியா போய்ட்டுருக்கு? எப்படி போய்ட்டுருக்கலாம்? ஐ 8 சூப்பர்ரா தம்பி, சூப்பர் சூப்பர் போய்ட்டுருக்கேன். பார்த்தியா நான் இன்னைக்கு யூனோடா தம்பி என்ன நடந்துச்சுன்னு. என் ஃபோன் என்ன ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. ஆல் குட் ப்ரோ. என்னடா சாப்பிட்டாச்சு, தூங்க போயாச்சா? சாப்பிட்டாச்சா, முடிஞ்சுதா? ஹாய் சுதன், ஹாய் ப்ரோ, ஹாய் 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 ஹாய். நான் லைவ் பார்க்குறியா நீ? என்னோட ட்விட்ச் லைவ் கம் ஜாயின் மீ இன் ட்விட்ச். நான் என்ன பண்ணணும், நம்ம பாய்ஸை வந்து லைட்டாக இழுக்கணும். எப்படி இழுக்கிறது? நீ வந்து என்ன பண்ணு, நம்மளோட குரூப்பில் லைவ் பார்க்க சொல்கிற. நல்லா போச்சா, நம்ம அப்புறம் பேசலாம். என்ன சொல்கிற? கால் பண்ணு, நம்ம ஃபோனில் பேசலாம். ஸ்டார்டிவ் வேலி ப்ளே பண்ணுங்க. ஸ்டார்டிவ் வேலியே ப்ளே பண்ணலாமா? சரி பண்ணிவிடுவோம், ஸ்டார்டிவ் வேலியே போட்டுடலாம். இவனே கதிர், ஹலோ கதிர். கதிர் ஒன்றும் இல்லைடா, நீ என்ன பண்ணு, பாலக் சந்திட்ட போயிட்டு லைவ் பார்க்க சொல்லு. ஒன்றும் இல்லை, நம்ம குரூப்பில் போடு, நம்மளோட இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல. ஆமாம், போட்டுருவோம். போட்டு விடு பார்ப்போம். நம்ம வந்து ஆவரேஜ் வியூஸை வந்து தக்க வச்சுக்கணும். போடு விடிய. என்னாச்சு ப்ரோ சொல்லுங்கள். ஓகே ஹலோ ஹாய்டா விகாஷ்காந்த். வேர் இஸ் மை விகாஷ் கேமர்? அமங்கஸ்க்கு நிறைய ரெக்வஸ்ட் இருக்கு. அமங்கஸ் நிறைய பேர் ஆடுவாங்கடா, எனக்கு என்னவோ பெருசாக அமங்கஸ் பிடிக்கலடா தம்பி. ஆடினேன் 2-3 நாள் ஆடினேன், நிறைய பேர் அமங்கஸ் கேட்டாங்க. சுதன் ப்ரோ அமங்கஸ் கேட்டார், அப்புறம் வேறு அபிஷேக் ப்ரோ கேட்டார், எல்லோரும் மெம்பர். எனக்கு என்னவோ கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகலை. எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறேன், நான் தான் நார்மலாக ஆளாக வரேன், அப்புறமா என்னை கொண்டுடுறாங்க, அதுக்கப்புறமா என்ன அது சும்மா எல்லோரும் சண்டை போடுறோம். ஐ டோன்ட் லைக் திஸ் ஃபைட். நத்த சொல்ல, ஆனால் ஆடுவோம், இன்னொரு நாள் ஆடுவோம். ஆமாம் இன்னொரு நாள் ஆடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், லைட்டாக நம்மளோட கொஞ்ச நேரம் ஸ்டார்டிவ் வேலையை ஆடுவோம். ஈஸி ஸ்டார்டிவ் தான் ஆடணுமா? ஏதாவது ஆடணுமா? பேசாமல் ஸ்டார்டிவ் ஆடாமல் விட்டுறலாமா? ஹாய் ஹாய் விஜயலக்ஷ்மி, ஹாய் ஹாய் ஹாய். உங்களோட சேட் வந்துருச்சு, ஆனால் எனக்கு ஏன் வரல இன்னும்? ஓ இப்போ வந்துருச்சு. ஓகே ப்ரோ, பாய்டா. டேக் கேர்.
என்னண்ணா சாடி வேலையை ஆடணுமா ரியாஸ் ப்ரோ? அப்படியே சும்மா அப்படியே பேஸ்ட் அப்படியே விட்டுடலாமா? இல்லை, அப்படிலாம் விட முடியாது. ஏதாவது ஆடி தான் ஆகணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சிம்ஸ் ஆர் மைண்ட் கிராஃப்ட் ப்ரோ, வாட் இஸ் திஸ்? எல்லாருமே ஒரு கேம் ஃபுல் ஸ்க்ரீன் வைங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிடலாமா? வச்சுட்டா போச்சு. வச்சாச்சு ஃபுல் ஸ்க்ரீன். மைண்ட் கிராஃப்டா சிம்ஸா? நான் வந்து ஒரு 1 hour தான் அந்த ஸ்ட்ரீம் போகும். எல்லோரும் ஒரு சண்டையை போட்டு அடிச்சு காட்டு, யார் பெரியவனை அடிச்சு காட்டு, அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. டிஸ்கார்டில் வரவா? டிஸ்கார்டில் வாங்க ப்ரோ. நான் டிஸ்கார்டில் இல்லை ஆக்சுவலாக. உங்கள்கிட்ட என்கிட்ட பேச டிஸ்கார்டில் வர சொல்கிறீங்களா? இஃப் யூ வாண்ட் ஜாயின் இன் மை டிஸ்கார்ட். ஒரே நிமிஷம் நான் வரேன். சேட்டில் வரேன் நான். வாங்க, லெட்ஸ் டாக். ப்ரோ நான் ஏன் டிஸ்கார்ட் போயிடுவேன்டா தம்பி. நீ என்ன பண்ண, ஃபன் பண்ணு. அதே நேரத்தில் என்ன பண்ணு, நம்ம பாய்ஸை வந்து பார்க்க வச்சிரு. போட்டியா? நான் எவனும் ரிப்ளை பண்ண மாட்டான், வரமாட்டான், எனக்கு தெரியும், மதிக்க மாட்டான். ஐ நோ. லோவர் லெஃப்ட் கார்னரில் வைங்க. லோவர் லெஃப்ட் கார்னர்லையா? கீழேயா ப்ரோ? இந்த இடம் செட்டாக இருக்கும் ப்ரோ. இது ஒரு மாதிரியான லொக்கேஷன். இப்போமா அங்கே வந்து என்ன வரும் அந்த கேமில்? இந்த கேமில் என்ன வரும்? வெயிட் பண்ணுங்க, மாற்றி வைக்கிறேன். ஆசைப்படுறீங்க, வச்சுருவோம். இங்கே வச்சா அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா? நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா சொல்லுங்கள். What happened? ஓகே, பார்க்க என்ன சொல்ல ப்ரோ? அது ரைட்டு லெஃப்ட்டு இல்லை. ஓ மை காட், எனக்கு அது லெஃப்ட்டு ப்ரோ. பட் கரெக்டாக தான் சொல்கிறீங்க நீங்கள். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த இடத்துல வச்சா நான் உங்களுக்கு என்ன இருக்கேன், நான் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அப்படி தானே? அதானே வேணும் உங்களுக்கு. புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு ப்ரோ. அது ரைட்டு லெஃப்ட்டில். ஓ மை காட், கேமரா கொஞ்சம் பெருசாக வைங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்கணுமா ப்ரோ உங்களுக்கு? இவ்வளோ பெருசாக போதுமா? இவ்வளோ பெருசாக வச்சுருவோமா? வணக்கம் மலர்கள் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஹாய் ஹெல்ப் பாய் ப்ரோ. ஹாய். எல்லாருமே சேட்டை இதில் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ தான் நான் சேட் ரீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் தினேஷ்குமார் ப்ரோ. ஹாய் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட் ப்ரோ. சரி போதும், அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு என்ன பண்ணுவோம் நாம் வந்து லைட்டாக ஸ்டார் டியூ வேல்யூ மட்டும் யாருக்கெல்லாம் இப்போ பிடிக்காதோ அவங்க எல்லோரும் இப்போ டக்குன்னு மாற்றிடுவீங்க. ஐ நோ தம்பி. பேசாமல் ஸ்டார் டியூலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ரோ. நம்ம ஏதாவது இது டியோ போக மாட்டா? இல்லையா, டியோ போக மாட்டோமா? எது ப்ரோ? சிஎஸ்கோ டியோஸ் போவோமா மாட்டோமா? உனக்கு உன்னோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நான் டிசைட் பண்ணுவேன். வாங்க ஒரு மேட்ச் ஆனால் போவோம். ஒரு மேட்ச் சும்மா போவோமா? சரி ப்ரோ, நம்ம ஸ்டார் டியூ டச் பண்ணுவோம். நம்ம தம்பி இப்போ இருக்காப்புல, அவரோட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிஎஸ்கோ போடுவோம். லேக் அடிக்கு நீங்களாம் என்ன திட்டுவீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணிவிடுவோம், நம்ம வேறு கேமுக்கு போயிடுவோம். லேக் ஆகிற வரைக்கும் இதை பார்ப்போம் ப்ரோ. டிஸ்கார்டில் வாய்ஸ் சேட் பண்ணுவோமா? அப்புறம் பண்ணலாம் ரியாஸ் ப்ரோ. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் சிஎஸ் போயிட்டு லைட்டாக ஒரு டச் அப் பண்ணிவிட்டு வேணா ரேஃப் ப்ளே பண்ணுங்க. ஓகே ப்ரோ, பரவாயில்ல. நான் ஒரு டிசிஷன் வந்துட்டேன் ப்ரோ. சில் ப்ரோ. சில் ரியாஸ் ப்ரோ. சில் ப்ரோ. வி காட் திஸ். என்ன பண்ணுவோம், லைட்டாக போயிட்டு ஒரு சிஎஸ்கோ போயிட்டு லைட்டாக நம்மளோட எய்மெல்லாம் டச் பண்ணி விடுவோம். ஹெட் ஷாட்ஸ்லாம் திரும்ப கொண்டு வரும், அப்படியே உள்ளே ஏற்றும். நம்ம கூட இருக்கிறது வந்து கேப்டன் ராஜர்ஸ். வந்து ஒரு யோடா இருக்கா அப்படி. என்ன பண்ண போகிறோம் இப்போ? 3 ஆகிட்டோம். 2 இருந்தோம், ஒரு பிளான் போட்டோம். 3 ஆகிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள். சரி, ஒரு விங்மேன் தானே டப்புன்னு ஆடிருப்போம். வேணா ஆடுறோம். ஒரு விங்மேன். சரி, 2 பேர் சண்டை போடாதீங்க. உன்னோட ஒரு விங்மேன் ஆடிட்டு அடுத்து யோடாவோட இன்னொரு விங்மேன் ஆடுறான். இல்ல நான் கேம் ஆடவே வரல. சும்மா பண்ணுங்க. யாரு தளபதி இது? ஹலோ ப்ரோ, நீங்க நிஜமா பண்ணிருந்தாலும் நான் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு கேட்கல. நான் கேம் ஆட வரல. நல்லது. கரெக்டாக கேட்காதது நல்லதாக போச்சு.
கரெக்டு தான்டா, ஆமாம் சொல்லலாம்டா நீ. ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். சொல்லு. இன்வைட் பண்ணுறியாடா? ஒரு நிமிஷம் ப்ரோ, அப்டேட் எப்போ தான் ஓப்பன் ஆகும்? ப்ரோ லெஜெண்டரி பிளேயர். நோ 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 ப்ரோ, செகண்ட் லைக். நன்றி ரியாஸ் ப்ரோ, நன்றி ப்ரோ, நன்றி. ராஃப்ட் ஆடணும்ல, ராஃப்ட் நான் ஏன் வாங்கினே தெரில, ஆடாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கேன். மேபி ராஃப்ட் ஆடலாம். ஆடாம அப்படியே வச்சிருக்கேன். ஏன் என் வாய்ஸ் எனக்கு கேட்குது, மியூட்டை போட்டு விடுங்க, அந்த வாய்ஸை சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹலோ ஹலோ. எந்த கேட்டுச்சு? இல்லை தெரிலடா, இதுலேருந்து கேட்டுச்சுன்னா எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. என்னோடது ஓகேடா ஓகேடா தம்பி, ட்விட்ச்சில் மட்டும் அப்படி போட்டு விடு பார்ப்போம். ஓகேயா? எனக்கு வந்து அந்த தேர்ட் வியூவர் இன்னும் வரல. வாட் தி ஃபக்? why am I not? Excuse me, language. why am I not? போட்டோ எடுங்க ப்ரோ. இங்க யார் ப்ரோ? ஆல்ரெடி யாரோ தளபதி அவரை வெளில அனுப்பிடலாம், வெளில அப்படி அவரை வெளியில் அனுப்பிடுவோம், கவலைப்படாது. அவர் ஏதாவது why am I சொல்கிறாரா? not mod? what the fuck? W wingman with friend. போயிட்டாரு. அவர் போயிட்டாரா? ப்ரோ எங்கே போனாரு? மாற்றிடுவோமா? விங்மேன் மாற்றிடுவோம். விங்மேன், வேர் இஸ் விங்மேன்? எஸ், ஓகே, ஆல் த மேப்ஸ், எஸ், டன். எப்படி இருக்கீங்க? ஹாய் சந்தோஷ் ப்ரோ, அருமையாக இருக்கு ப்ரோ, அருமையாக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரோ? தேர்ட் லைக், நன்றி நன்றி ப்ரோ, நன்றி. ராஃப்ட் ஆடலாம் சுதன் ப்ரோ, ஒரு முறை ராஃப்ட்டை டச் பண்ணிவிடுவோம் ப்ரோ. ராஃப்ட் ஆடும்போது என்ன பண்ணணும்னா, நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ராஃப்ட் ஆடுறோம். ஐ மீன் ராஃப்டே போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ராஃப்ட் ஆடுறோம் ப்ரோ. நீங்கள் ஒரு மேட்ச்சு முடிச்சுட்டு ராஃப்ட் ப்ளே பண்ணும்போது நான் டிஸ்கார்டில் வாய்ஸ் சேட் பண்ணுவோம். எஸ் ஷோர் ரியாஸ் ப்ரோ. நான் அடுத்து ராஃப்ட் ஆடுவேனா அப்படிங்கிறதே இன்னும் எனக்கு நானே டிசைட் ஆகலை. இப்போதைக்கு என்ன பண்ணுவோம், நாம் வந்து சிஎஸ்கோ போவோம், அது எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்ப்போம். நம்ம தம்பிக்கு வந்து நல்ல கேம் ஒன்று போச்சுன்னு வைங்க, ஒரு ஃபீல் பண்ணான்னு வைங்களேன், ஹூ இஸ் திஸ் தீபக் குரு, யோ மேன், ஹாய்டா தம்பி. இப்போ நம்ம கூட இருக்கார்ல யோடா, அதுதான் தீபக் குரு. வந்து என்ன பண்ணுறாரு, என்னை வெறுப்பேற்றுறதுக்காக வந்திருக்கான். நோ டிஸ்லைக் யூ. ராஃப்ட் பெரிய ஸ்டோரி கேம். ஆமாம் ப்ரோ, ஆமாம் எனக்கு தெரியும் ப்ரோ. ராஃப்ட் கொஞ்சம் பெரிய ஸ்டோரி கேம், நிறைய நம்ம கிரைண்டும் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன் ராஃப்ட், ஃபுல்லாக லைக் 100% தெரியாது, ஆனால் கொஞ்சம் பார்த்துருக்கேன். நம்ம அப்படியே நிறைய ஐலண்டெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் லைட்டாக. ஹே அலன் ராய், வாட் ஆர் யூ டூயிங் மேன்? How is work? Okay, game is here. எவ்வளோ தூரம் லேக் ஆகும்னு தெரில. இட்ஸ் கோன் அ லேக், தட் ஐ எம் வெரி ஷுர். சேட் ஒர்க்டா தம்பி, நான் நல்லா லீவ் போட்டேன்டா. ராஃப்ட்டை நம்ம மெதுவாக கொஞ்சமாக ஒரு நாள் என்ன பண்ணும் ப்ரோ, நிறைய ஆடணும். அப்போ தான் கொஞ்சம் கேம் எப்படி லைட்டாக கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகும். அப்புறமா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மெதுவாக அப்புறமா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தெரியும் ப்ரோ எப்படி ஒர்க் ஆகும். கேம் ஆட ஒரு கேம் எடுப்போம், அலா வாடாப்பா, அப்படியே ஒரு 3 நாள் 4 நாள் என்ன பண்ணுவோம், நாம் நிறைய ஆடுவோம். அப்புறமா என்ன பண்ணுவோம், அப்படியே அதை ஆடாமல் விட்டுருவோம். கேம் வரானா? இல்லைடா, அவனே வந்தான் நினைக்கிறேன். இதில் வந்தான் என்னோட. வரையாடாலா ஆலன், வரியா ப்ரோ? கார்டுக்கு ஒரு ஹாய்டா. கார்டு எங்கே இருக்கான்? கார்டு இங்கே வரவே இல்லையே. கார்டு எக்ஸ் சம்திங் கை ப்ரோ. கார்டுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. குமரன் ப்ரோ, ஹாய் ப்ரோ. சேனல் ரிப்போர்ட்டட் ஃபார் கிளிக் பைட் டைட்டில். நோ ப்ரோ, கிளிக் பைட் ஸ்ட்ரீமர் ப்ரோ. நான் வந்து என் டைட்டில் கிளிக் பைட் கிடையாது. ஐ ஆம் த கிளிக் பைட் ப்ரோ. என்னோட பிக்சர் போட்டேன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் இது ஒரு கிளிக் பைட் பிக்சர். பாட் கூட பேசுது. ஹூ இஸ் தட்? நோ. ஓ, கட்டோ கார்டுக்கு ஒரு ஹாய் சொல்லணுமா? கட்டோ கார்டு தான் ஹாய் சொல்ல. யாரது? குமரன் ப்ரோ தானே. வந்து ஒன்று நான் யாரா கார்டு ரொம்ப நேரமாக யோசிச்சிருக்கேன். நீட் ஹாட் டப் ஸ்ட்ரீம். எனக்கே ஹாட் டப் தேவைப்படுதுடா தம்பி, அந்த நிலமையில தான் இருக்கேன் உண்மையாக சொல்லணும்னா.
என்ன பண்றது, எல்லாரும் சொல்றீங்க என்ன வந்து மீம் மெட்டீரியலா மாத்த ட்ரை பண்றீங்க, ஏற்கனவே இல்லையா அப்படின்னு நீ கேக்குறது எனக்கு புரியுது. உனக்கு முன்னாடியே என் பிரெயின் அதை கேட்டுடுச்சு. கீழே இருக்கான் போறீங்க? கீழே இருக்கான் ஒருத்தன். என்ன பண்றான்? கீழனா எங்க இருக்கான்? கீழே தான் அந்த இது இருக்குல்ல, என்னது இது அவுட்ஸ். பிளான்ட் போற மாடா. இல்லையே, ஒரு நிமிஷம் இருக்கு. எங்க போனானுங்க அவனுங்க? கீழே தான் போட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தான். இல்ல இல்ல, மேலேயே வந்துட்டானே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். சரிங்க, இங்க ஒருத்தர் இருக்கான். சரி, நான் இந்த இடத்துல எடுக்கிறேன் பாருங்க. இடத்துல எடுக்கிறேன். பிளான்ட் எடுத்துறேன். ப்ரோ ஸ்ட்ரீம் லேப் இஸ் ஸ்பீக்கிங் டு ரீஸ்ட்ரீம். ஆமாம் ப்ரோ, ஆமாம். நான் வந்து அது ட்விட்ச்லையும் இதுலையும் போட்டிருக்கேனா, ரீஸ்ட்ரீம் என்ன பண்ணுது, அந்த சேட்டத்துக்கு எங்கே போடுது, ஸ்ட்ரீம் லேப் ஜாயின் பண்ணுது, ரீஸ்ட்ரீம் தான் நம்மகிட்ட பேச நினச்சிட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு எனக்கு ப்ரோ டுபாக் வரும். ஏன் ப்ரோ பாட்டுக்கு உங்களை நூபுன்னு சொல்லுது. நோ ப்ரோ. கட்டோ சிஎஸ்கோ காட் ப்ரோ. ஐ நோ ப்ரோ. பாட் கூட பேசுது. எஸ் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஆமாம். சிவா ப்ரோ. போலாம். கட்டோ வந்து ஐ எம் டெல்லிங் யூ ரைட் நவ், இஃப் this guy keeps playing this game, what the he will be gold. என்னடா global elite. If this guy plays seriously, he will be a global elite one day. ப்ரோ ஒருத்தன் கண்ட்ராக்ட் அதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான் ப்ரோ. என்ன அரை மணி நேரமா சொல்லிட்டான் ப்ரோ அவன். நான் போய் ஒரு பிளான் எடுத்துலாம். மறச்சிடுறா தம்பி. நோ ஹாட் டப் ஸ்ட்ரீம் டா தம்பி. நோ bro, see stream lab is speaking. Yes, I saw bro. Hi Saran bro. Hi bro. How are you bro? How is it going? டக்கு என்ன பண்ணுவோம், இந்த ரவுண்ட் எடுப்போம், இந்த கேமே எடுப்போம். வெறித்தனம். அப்புறம் என்ன அந்த கண்ணு மாத்திட்ட? கண்ணு இல்லைல்ல. ஐயோ, என்ன டோர்லாமா உடையும் அதில்? நானே உனக்கு 30 HP ஆகும். கீழே ஒருத்தனை பார்த்து லாஸ்ட் 70. பாத்தீங்க மேலே பாத்தீங்க? அங்கே பார்த்தேன். மேலையா? லெஃப்ட் இங்கே இடம் மேலையா? கீழே பாத்தீங்க ப்ரோ. கீழே ப்ரோ, நீங்கள் இருக்கிற பால்கனிலே பார்த்தீங்க. கீழே வா. அவ்வளோ. நான் நினச்சிட்டேன் மேலே ஏறிட்டான் போல. லைக் சம்திங் இங்கே ஏதோ போயிட்டான் போல, பிளான்ட் எடுக்க வருவேன்ட்டு அப்படின்னு நினச்சேன். ப்ரோ ரொம்ப லேக் ஆகுது ப்ரோ. அதான் நீங்கள் நாக் ஆகுறீங்க. எனக்கு லேக் ஆகலை ப்ரோ, ஸ்ட்ரீம் லேக் ஏகத்தாங்க. ஸ்ட்ரீம் லேக் ஆகுது ப்ரோ. ஸ்ட்ரீம் லேக் ஆகுதா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக நான் ஸ்ட்ரீமே பார்க்கல. அப்படியே கொஞ்ச நேரம் இந்த ஒரு ரவுண்டு மட்டும் முடிச்சிருங்க, நம்ம தலைவர் முடிச்சு விட்ருவாரு. அப்புறமா நம்ம கூட வேறு கேம் போயிடுவாங்க. இல்லையா? தெரியல, எனக்கு தெரியல. பார்த்தீங்களா சொன்னா இல்லையா? எவ்வளோ ரொம்ப லேக் ஆகுது? ஒரு நிமிஷம் எடுங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், லைட்டாக போய் ட்விட்சில் வந்து எவ்வளோ லேக் ஆகுதுன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவ்வளோ. ஆமாம், லேக் லேட்டு டிலே வேறு, லேக் வேறு. ஏன்டா இந்த ஸ்ட்ரீம் வந்து இப்படி லேக் ஆகுது? ஏன் நீங்கள் தான் சொல்லணும். ஒருத்தன் கீழே இருக்கான், ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நாளை வேணா தெரியும். ஆடாப்பா உள்ளே இருக்கான் ப்ரோ. ஷார்ட் வச்சிருக்கான். அவனை ஒரு அடிங்க செத்துருவான். வருவான் அவன். இன்னொருத்தன் கீழே தான் ப்ரோ. நான் 2 பேரும் உள்ளே தான் இருந்தான். பார்த்தா எதுக்கு சவுட் வாங்கிருக்கீங்க? பார்த்தேன். என்னடா இங்கே போய் மாட்டிகிட்டு இருக்கேன். பொறுமையாடுங்க. ஈஸி ஃபார் யூ.
மேல பாத்தீங்க விண்டோல இருக்கான் பாருங்க. மேல தெரியுதா அந்த ரைட் சைடு ஆடா ப்ரோ. ஐயோ அங்க தான் ப்ரோ நான் கீழ பாத்தாடுங்க. சரி பாத்தாடுங்க. இங்க அப்படியே என் கண்ணுல அதுல விண்டோவே தெரியல. அவன் பேய் மாதிரி அவன் இன்னும் உங்களே பாத்துட்டு இருக்கான். மேல இருந்து என்ன பண்றான்? ஏகே கூட கீழே இருக்கு. பாத்தாடுங்க. டைம் இல்ல. அடிச்சனா only one super one watching ப்ரோ. கஷ்டம் ப்ரோ இந்த ரேக்ல நீங்க பார்க்கவும் முடியாது, நினைச்சாலும் பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே தாக்கு பிடிச்சி மட்டும் இருங்க, முடிச்சா என் கூட உள்ள வாங்க. வரேன் வேகமா ஏன் இது ஆகுதுங்கிறதே டெஸ்ட் பண்றோம் உடனே. இங்க தான் நிக்கிறான்டா நேரா 34 லெஃப்ட்ல கீழ இருக்கான். பாத்தேன் எங்க வருது. சரி இந்த கேப்ல என்ன பண்ணுவோம், அது ஏன் ஆகுதுங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். ரைட்டா போவோமா? ஃப்ரேம் டிராப் இல்ல, பிட் ரேட் நல்லா தான் இருக்கு. ரெண்டரிங் லாக் அப்பப்போ 0.4% இருக்கு. அது ஒரு விஷயமே கிடையாது. சரி இது என்னாச்சுங்கிறத நான் பார்த்து சொல்கிறேன். கேம் ஆட ஓகே. ஃப்ரேம்ஸ் வந்து மிஸ் ஆகுது டியூ டு ரெண்டரிங் லாக். ரெண்டரிங் லாக் ஏன் வருது? மட்டும்தான் ப்ரோ ஸ்ட்ரீம் பார்க்குறேன். ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நம்ம முடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பார்த்து ஃபுல்லாக வெற்றி மட்டும்தான் வரும். எதுக்கு எதையும் அழுத்தி விட்டுட்டு இருக்கீங்க? ஆமாம் அங்கே வேணா இருந்தாப்புல ஒரு ஃபீலு. கீழே இருக்கான். உங்க கீழே இருக்கான். ஆமாடி அங்கே தான் சொல்லலாம் போகிற அதோடய பார்த்து. அப்புறம் வேறு கேம் வேணால் ப்ளே பண்ணி பாருங்கள், லேக் ஆகாது பார்ப்போம். ஆமாம் வேறு கேம் ஆகாது ப்ரோ, இதுதான் ஆகுது. எனக்கு என்ன சொல்கிறது, வேலரண்ட் போனாலும் ஆகுது, அதே நேரத்தில் எது போனாலும் ஆகுது, இது போனாலும் ஆகுது. எதுவுமே இல்லை தம்பி இதை வாங்கிட்டு வர பார்ப்போம். இங்கே தான் வரான், இங்கே தான் வரான். கீழே 74 தம்பி. தலையில் மட்டும் கரெக்டாக அடிச்சிருந்தா முடிஞ்சிருக்கும். அடிக்கல. ஹலோ ஹாய் ப்ளூ காஃபி ப்ரோ. ஹாய் ப்ரோ. வேறு கேம் பண்ணால் வராது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுற கேமில், லைக் மல்டிப்ளேயர் கேமில், அதனால அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து என்ன சொல்கிறது, என்ன ட்ராப் ஆகுதுன்னா ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகுது டியூ டு ரெண்டரிங் லேக், டியூ டு என்கோடிங் லேக். அது வந்து என்ன பிரச்சனைனா, என்னோட இப்போதைக்கு என்ன எதை வச்சு நான் என்கோட் பண்ணுறேன்னா, என்னோட this one I guess ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல போய் பிளான்ட் எடுக்கறான். ஸ்டாப் பண்ணு. பிளான்ட் எடுக்க அவன வரலடா. மேல தான் கூச்சாம் ப்ரோ. நான் பாத்து சவுண்ட் பண்ணி -63 கீழ தான நம்ம. எனக்கு சவுண்ட் கேட்டுச்சா இல்லையா ப்ரோ? தெரியலடா. திறக்கான், கதவை திறக்கான். ஓபன் பண்றான். அதான் இருக்கான். வெளில ஓடுறான். ப்ளீஸ் ஹாய் ப்ரோ. எனக்கு அவன் இருக்கிறது பிகாஸ் பிசி ஸ்பெக்ஸ் வேற லெவல். ஆமாம் ப்ரோ, நம்ம பிசி ஸ்பெக்ஸுக்கு இது கொஞ்சம் அடி வாங்குது ப்ரோ. ஆனால் எக்ஸாக்ட்லி நான் வந்து எதை போட்டிருக்கேன், நான் சிபியூ வச்சு ரெண்டர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதனால தான் அடி வாங்குதுன்னு நினைக்கிறேன்.
நான் இதை மாற்றணும்னு வைங்களா மற்றதுலலாம் அடி வாங்கணும் ப்ரோ. ஸோ வேறு வழி இல்லை, ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஆச்சு ஆடுங்க. வரேன் மேலே வர அங்கே டிஃபால்ட்டாக ஏறுவாங்க. ஒருத்தன் கூஸ்ட்டு அது எங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல தம்பி. அவன் டெட்டு ப்ரோ. எங்கடா இருக்கான் ப்ரோ? அவன் கீழே போடுங்க, செத்துட்டான் அவன். நானே வந்துட்டேன். உங்களோட ஸ்டாட் ட்ராக் பாருங்க. இப்போ என்னோட டேட்டா பார்த்தா ஸ்ட்ரீம் இன்ஃபோ டேட்டா பார்க்கல கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் ஓப்பன் பண்ணியா? இல்லை நான் இல்லை. எங்க ப்ரோ ஓப்பன் பண்ணா? இந்த சைடு இல்லை, கீழே தான் இங்கே ஓப்பன் பண்ணேன். கீழே M4 எடுப்பா. M4 எடுத்துக்கலாம், லோடார் பண்ணியாச்சு. பார்த்து வா. நைஸ். கரெக்டாக அடிக்கலாம். சாப்பிட்டீங்களா ப்ரோ? ஹாய் எஸ்கே தமிழ் 29 ப்ரோ. இன்னும் சாப்பிடல ப்ரோ, என் மொபைலில் சார்ஜ் இல்லை. ஸோ நான் பவர் பேங்க்கை போட்டுட்டு வரேன். ஷோர் ப்ரோ. சரி இனிமேல் தான் ப்ரோ சாப்பிடணும். ஆப் பண்ண மாட்டா தம்பி, வேண்டாம் அவங்க எடுத்துப்போம். அடாப்பாய் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. 45 ஒருத்தன் 48 ப்ரோ. 48 ஸ்டோப் பண்ணி 46 சுட்டேன்டா அவனை நான். சரி நான் நினச்சேன் க்ளோஸில் வந்துட போகிறான் க்ளோ, அதனால நான் அதை பண்ணல, இல்லைனா பண்ணியிருப்பேன். நீங்கள் சாப்பிட்டாச்சா எஸ்கே தமிழ் ப்ரோ? நான் கீழே இப்படி வரண்டா தான் வருவோம் அங்கே தான் வருவோம். ஒருத்தர் இருக்கான் இந்த ராக்காண்ட. நைஸ் ப்ரோ. ஒருத்தன் அவுட்டர்ல இருந்தான் ப்ரோ. ஒரு நிமிஷம். அங்கே தான் இருக்கான் அப்படியே பின்னாடியே வரான். இப்போ எப்படி இருக்குது ப்ரோ ஸ்ட்ரீம்? எனக்கு தெரிஞ்சு என்னோட டேட்டா என்ன சொல்லுதுன்னா எதுவும் லேக் இல்லாத மாதிரி நீட்டாக தான் காட்டுது இந்த டேட்டா. ஆனால் வந்து ரியாலிட்டி இஸ் இன் த டேட்டா ஐ திங்க். நீங்கள் சைட்டில் ஆடுங்க ப்ரோ. சைட் ஆடு வெளியலாம் போய் தம்பி வெயிட் பண்ணு. What happened? அவுட்ரு வாட்டர்ல லாஸ்ட் ரவுண்டா? நீங்க தான் ஜெயிக்கு கொடுக்கணும். அப்போ ப்ரோ பாசன் ப்ரோ உள்ளதாரான். போ அவன் வந்து கண்டு எடுத்துக்கோ. வைக்க எடுத்துக்கோ. இங்கே இருப்பானா தெரியலையா? மேலே கூட ஏறிடலாம். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு கீழே தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ. கீழே தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்கான இடத்துல. Shit! Why you didn't enable 1080 bro? Josh Shooty bro, நான் 1080ல ஸ்ட்ரீம் பண்ணுற அளவுக்கு என் சிஸ்டமே தாங்காது ப்ரோ. நான் வந்து 2-3 முறை 1080 ட்ரை பண்ணியிருக்கேன். என்னால் நிறைய கேம் ஆட முடியல. ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டேன் ப்ரோ, நிறைய இது இருக்குதுன்னு 1080 விட்டுட்டேன் ப்ரோ. இல்லைனா கண்டிப்பாக நான் 1080 தான் பண்ணணும் தான் ப்ரோ ஆசைப்படுவேன். நான் வந்து பேஸாக 1080 தான் ஆடுறேன். நான் என் ஸ்ட்ரீம் செட்டிங் ஃபுல்லாக நான் என்ன வச்சுருக்கேன் 720pல வச்சுருக்கேன். மெயின் ரீசன் வந்து என் சிஸ்டம் பாட்டில் எனக்கு ஆகுதுங்கிறதுனால தான் ப்ரோ. கேம் ஆடினா ஸ்ட்ரீம் பண்ண முடியல, ஸ்ட்ரீம் பண்ணால் கேம் ஆடலாம். மேபி என்னோட இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் டியூன் பண்ணால் அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இடையில பண்ணியிருக்கேன், அப்பப்போ 1080pல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபுல்லாக பண்ண முடியல கரெக்டாக.
எல்லா கேமும் பண்ண முடியல. ஒரு முறையும் நான் செட்டிங்கை மாற்றுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அப்படி வச்சிட்டேன் ப்ரோ. வேறு கேம் ஆடுவோம் ப்ரோ, வேறு கேமே ஆடுவோம். எக்ஸாக்ட்லி. ஓகேடா தம்பி, நீ போய் ஃபன் பண்ணி என்ன பாரு. என்னோடய ட்விச் ஸ்ட்ரீம் பார்த்துட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணுறேன், சைடில் ஏதாவது கேமை தட்டி விடும். ஒரு கொஞ்சம் நேரம், ½ hour ஆடும். என்ன ஆடணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் வந்து ராஃப்ட்டை செக் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க. பண்ணுவோமா? ராஃப்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எவ்வளோ எடுக்கும்? 4 GB இஸ் நத்திங். சரிடா, நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக போயிட்டு அந்த என் சேட்டில் இருக்கேன், நீங்கள் இங்கே இருங்க. ஓகே, பை பைடா தம்பி, டேக் கேர் தம்பி. Hello, we are in Discord right now. Join Discord. Stardew Valley ஓகே, Stardew Valley போடுவோமா? சரி, Stardew Valley போட்டுருவோம். Stardew Valley ஆடலாம். 2-3 நாள் ஆடுவோமா? ஐ மீன் ஒரு 2-3 டேஸாக கண்டினியூ பண்ணுவோம். Where is my Stardew boys? Where is my Stardew? It's here. Yes, come. Stardew Valley மாதிரியே இன்னொரு கேம் இருக்குது. அந்த கேம் நான் ஒரு முறை ஆடி இருக்கேன். ஹாய் அக்ஷய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம். நம்ம வந்து ராஃப்ட்டை வந்து அப்போ இன்னொரு நாளே டச் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ராஃப்ட்டை வந்து இன்னொரு நாள் ஃப்ரெஷ்ஷாக டச் பண்ணி அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்ப்போம். பை த வே, நாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட ட்விட்சில் திஸ் இஸ் அவர் ட்விட்ச், திஸ் இஸ் வி ஆர் ஹியர். யாரோ கால் பண்ணுறாங்க, எனக்கு யார் இதுன்னு தெரியல. ஓகே, ஐம் நாட் கோனா டேக் திஸ் ஃபோன் நவ் பிகாஸ் வி ஆர் லைவ். அப்புறம் என்ன பண்ணலாம், அந்த ஃபோன் எடுத்துக்கலாம். என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ட்விட்சில் போனீங்கன்னா நம்ம சேனல் அப்படின்னு போனீங்கன்னா, இல்லை நம்ம சேனல் இது போனீங்கன்னா கிரியேட்டர் டேஷ்போர்ட் அப்படின்னு போனீங்கன்னு வைங்களேன், இதான் நம்மளோட கிரியேட்டர் டேஷ்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து வி ஆர் தேர் ப்ரோ, வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர். சி வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர் ப்ரோ. அஃபிலியேட் ஆகிடுவோம். அஃபிலியேட் ஆன அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ட்விச் ஸ்ட்ரீமை நிறுத்திடும். தட் இஸ் இட். வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ட்விச் ஸ்ட்ரீமை நிறுத்திடும் ப்ரோ. கேவியார்ட் கீப்பர் ஸ்ட்ரீமில் போட்டு பாருங்கள். தெரியும் ப்ரோ, எனக்கு கேவியார்ட் கீப்பர் கேம் இருக்குது ப்ரோ. ஆர்க் டிட் யூ கிளைம் இன் எபிக் ப்ரோ? ஆர்க் என்கிட்ட ஸ்டீம்லேயே இருக்குது ப்ரோ. நான் வந்து ஒரு காலத்தில் டிஜே நாங்கள் எல்லோரும் ஆர்க் நிறையா ஆடிருக்கேன் ப்ரோ. நான் நிறையா ஆடல, அவர் நிறையா ஆடிருக்காரு. நான் கொஞ்சமாக அவர்கிட்ட இருந்து ஆடிருக்கேன். இல்லை, ஆர்க் சர்வைவல் எவால்வ்டு 100 hours ஆடிருக்கேன் ப்ரோ இந்த கேமை. தட் இஸ் நத்திங் ப்ரோ, 0 effort. 100 hours இஸ் நத்திங் இன் திஸ் கேம். சுனாப்பானா ப்ரோ எவ்வளோ ஆடிருக்கார் பார்ப்போமா? வியூ ப்ரொஃபைல் போய் பார்த்தா சுனாப்பானா ப்ரோ வந்து ஆர்க் வந்து எவ்வளோ ஆடிருக்காரு, 558 hours ஆடிருக்காரு. ஜிஜி. இப்படி சொல்கிறீங்களே, நம்ம டிஜே இருப்பார் பாருங்க, டிஜே தமிழன் ஜே வந்து ஆர்க் எவ்வளோ ஆடிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து வேறு கேம்ஸ் ஆடிட்டுருக்காரு. நம்ம வந்து நேராக எதுக்கு போவோம், 3000 hours ஆடிருக்காரு ப்ரோ. 3701 hours ஆடிருக்காரு. வெறித்தனம். நான்லாம் அந்த மாதிரி எந்த கேமும் ஆடினதில்லை. ஜிஜி. ஓகே, செட்டிங் எங்கே இருக்குது? வேறு ஃபுல் ஸ்க்ரீன். எஸ். வாட் இஸ் த ஹையஸ்ட் ஹார்ஸ் யூ பிளேட் எனி கேம் ப்ரோ? நான் நிறைய ஆடின கேமே வந்து சிஎஸ்கோ தான் ப்ரோ. 1700 hours ஒரு 5 வருஷம் ஆடிருக்கோம். நான் பெரிய கேமெல்லாம் கிடையாது ப்ரோ, டு பி ஹானஸ்ட். நான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுற நேரம் தான் கேமே ஆடுறேன் ப்ரோ. வை ப்ரோ அஃபிலியேட் அண்ட் கோனா ஸ்டாப்? சும்மா ஒரு இதுக்காக தான் அஃபிலியேட் எடுக்கணும்னு. அஃபிலியேட் ஆன அப்புறமா என்னென்னா ப்ரோ, ட்விட்சோட டாஸ் இருக்குது. அதாவது ட்விட்ச் கவனிக்க மாட்டாங்க. ட்விட்சில் அது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. ஆனால் வந்து ட்விட்சோட டாஸ் படி நான் வந்து ட்விட்சில் ஒரு ஸ்ட்ரீம் பண்ணும்போது இன்னொரு பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டாஸை மதித்து நான் இதை பண்ணுறேன். அதை மதிக்கணுன்னே கிடையாது உண்மையாக சொல்லணுன்னா. அதனால் நான் வந்து ட்விட்சில் உள்ள ஸ்ட்ரீம் பண்ண நிறுத்திடுவேன். ட்விட்ச் ஒரு பெரிய வளர்கிற பிளாட்ஃபார்மாக நான் பார்க்கல ப்ரோ, நம்ம ஆடியன்ஸ்க்கு அட்லீஸ்ட். ஐ மீன் குளோபல் ஆடியன்ஸ்லேயே நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய ஒரு நல்ல வியூவர்ஸ் இருக்கிற, ஒரு ஆவரேஜ் வியூவர்ஸ் இருக்கிற ஸ்ட்ரீமர்ஸே யூடியூப்க்கு தான் மூவ் ஆகிறாங்க. பிகாஸ் ட்விட்ச் வந்து நல்ல ஃபுல் பொட்டென்ஷியலை ரீச் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். யூடியூப் ஒரு க்ரோயிங் பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஃபார் ஸ்ட்ரீமிங். ஸோ அதனால் இதில் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் பெட்டர். அக்ரம் ப்ரோக்கே இதான் சொல்லுவேன், நீங்கள் வந்து யூடியூப்க்கு மாறிடுங்க. ட்விட்ச் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாது, ட்விட்ச் உங்களுக்கு உதவாது. அப்படியே தான் ட்விட்ச் வந்து ஒரு டெட் பிளாட்ஃபார்ம் ஆகிடும். அப்படி ஆகும். இப்போ ஆகலை, இப்போ நல்லா தான் இருக்குது, எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா ட்விட்சில் வந்து த மோஸ்ட் வியூட் இஸ் லைக் த டாப் வியூ அந்த மாதிரி. பே ட்விட்சில் ஹை தானே? ஆமாம், ட்விட்சில் வந்து அதோட ஆட் ரெவன்யூ ஹை தான்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரீமரே மந்த்லி 15K கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாரு ட்விட்ச்சில். இப்போ ஒரு யூடியூப்க்கு மாறிட்டார். ஆனால் அதில் $3,000 தான், ஐ மீன் டாலர்ஸில் $15,000 ஏர்ன் பண்ணவர் இப்போ $3,000 கிட்ட தான் ஏர்ன் பண்ணுறாரு. த பே இஸ் வெரி லெஸ். அவர் என்னலாம் சொன்னார்னா, ட்விட்ச்சில் வந்து மானிட்டைசேஷனே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, மக்கள் எல்லாருமே உங்களுக்கு காசு கொடுக்க யோசிக்க மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் யூடியூப்பில் எப்படின்னா யாருமே மெம்பர்ஷிப்பை எடுக்கணுன்னே யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே நிறைய மெம்பர்ஸே வரமாட்டாங்க. எல்லாருமே ஃப்ரீயாகவே யூடியூப்பில் பார்த்து அதில் போய் பே பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதுவே ஒரு இதாக இருக்குது அப்படின்னா. ட்விட்ச் ஜஸ்ட் ரேட்டிங் வாஸ் கரெக்டு ப்ரோ, இட்ஸ் நாட் வேஸ்ட். ஆமாம், ட்விட்ச்சில் தமிழும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தான் ப்ரோ. தமிழ் ஆடியன்ஸே இல்லை, லைக் யாருமே இல்லாத போது நம்ம யாருமே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துற மாதிரி தான் ப்ரோ அது. ஸோ மேபி அது ரீச் ஆனால் ட்விட்ச்சில் அவங்களே கொஞ்சம் இது பண்ணால் மேபி அந்த மாதிரி இருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் யூடியூப்ல இருந்து. யூடியூப் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வீடியோ பிளாட்ஃபார்ம் இன்க்ளூடிங் ஸ்ட்ரீமிங். ஆனால் வந்து அது வெறும் ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்விட்ச் நல்ல கம்பெனி தான், பட் வந்து நல்லா இல்லை ப்ரோ. நானே பார்ப்பேன் ப்ரோ, அமர்நாத்தோட வீடியோஸ்லாம் பார்க்கலாம் ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை ப்ரோ. நத்திங் ஸ்பாயில்டு ப்ரோ, தட்ஸ் வாட் தே டூ. அண்ட் தென் அதை பார்க்குறதுக்கான ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க, நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியல, நீங்களும் கொஞ்ச நேரம் பாருங்கள் தெரியும். மேபி நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை கிடையாது, நோ ப்ரோ. என்ன சொல்ல வந்தேன், ஏதோ சொல்ல வந்தேன் பாருங்கள். வாங்க ட்விட்ச்சில் வந்து பாருங்கள் அக்ஷய் ப்ரோ, வாங்க. எனக்கு ஆவரேஜ் 3 வியூவர்ஸ் வேணும். ஃப்ராடா என்ன பண்ணாங்க ப்ரோ? ஃப்ராடு ஒன்றுமே, அதனால சொல்கிறீங்களா? எதுக்கு ஃப்ராடு சொல்கிறீங்கன்னு தெரியலையே. சரி, என்ன பண்ணுவோம். அக்ரம் ப்ரோ, வாட்ச் மை ட்விட்ச் ப்ரோ, ஷோ ட்விட்ச் டேஷ்போர்ட் பார்ப்போமா? இப்போ தான் நான் காமிச்சேன், பட் வி வில் வாட்ச் அகைன் ப்ரோ, வி வில் சி தட் அகைன். திஸ் இஸ் மை ட்விட்ச் கம். 4 பேர் பார்க்குறீங்க, நல்லது, அருமை. அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், இதாக்க முடியும். க்ரியேட்டர் டேஷ்போர்டு போயிட்டோமா? இங்கே இருக்குது க்ரியேட்டர் டேஷ்போர்ட். கிளிக் பண்ணால் இதுதான் நம்மளோட ஸ்க்ரீன். பார்த்தீங்களா, 75 ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, 8 hours டன்னா, 3.4 டன்னா. ஸ்ட்ரீம் 7 days per month. இன்றைக்கி பண்ணுறது 6th day. நாளைக்கு மார்னிங் யூஷுவல் ஸ்ட்ரீம். இன்றைக்கி 2 நாள் நான் கொஞ்சம் மார்னிங் பிஸி, ஸோ வி கேம் நைட். இன்றைக்கி நான் ஆஃபீஸ் லீவ் வேறு, அதனால ஐ வாஸ் ஏபிள் டு கம் நைட். இல்லைனா நான் சீமே ஸ்கிப் பண்ணியிருப்பேன். இந்த இது வந்து நாளையோட 7th day ஆகிடும் ப்ரோ. ஆகிடுச்சுன்னா நாளான்னைக்கு நாம் ட்விட்ச் அஃப்லியேட் ஆகிடுவோம். அதுக்கப்புறமா நான் வந்து யார் வெளிமம்மே வெளிப்பே புளிமம்மை புளிப்பே வெளிமம்மே வெளிப்பே புளிமம்மே புளிப்பே அப்படின்னு சொல்லிட்டு யாரை நம்ம வாசிம் ப்ரோவை வந்து வெறுப்பேற்றுவேன் நான். ஜிஜி ப்ரோ, ஜிஜி வாசிம் ப்ரோ தூக்கி அங்கே போட்டுருவோம். சேட்டை போ, நம்ம சேட். வாட் ஆர் யூ டெல்லிங் மீ ப்ரோ? குட் ப்ரோ, நன்றி ப்ரோ. அங்கே இங்கே சொல்ல முடியும். ஓ, அதை இங்கே சொல்ல முடியாதா? ஓகே ப்ரோ. அப்புறமா பேசலாம் ஜாஸ் ப்ரோ, நம்ம ஆஃப்லைனில் இதை கனெக்ட் பண்ணி ப்ரோ. ஐ எம் நாட் சேயிங் டூயிங் இஸ் ராங். ட்விட்ச் கேமிங் பிளாட்ஃபார்மில் இருந்து சாஃப்ட் பான் ஆகிடுச்சா? லைட்டாக சாஃப்ட் பான் மாதிரி ஆகிடுச்சுல. ஆக்சுவலாக ட்விட்ச் வந்து ஒரு வெரைட்டி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். கேமிங்க்குன்னு அவங்கள சொன்னதில்லை, நாங்கள் வெறும் கேமிங் மட்டும் தான் ஸ்ட்ரீம் பண்ண சொன்னதில்லை. நீங்கள் என்ன கண்டென்ட்னாலும் பண்ணலாம், மியூசிக்கு எது வேணாலுமே கண்டென்ட்டாக பண்ணலாம். சில பேர்லாம் படம் வரைவாங்க, ஆர்ட்லாம் பண்ணுவாங்க. சில பேர்லாம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், நல்லா சிற்பம்லாம், லைக் உட்டன் சிற்பம்லாம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவார். வாசிம் ப்ரோ அஃபிலியேட் ஆகிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரில. ப்ரோ வந்து அஃபிலியேட் ஆக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தார். என்ன பிரச்சனைனா, ப்ரோ வந்து வெறும் சிஎஸ்கோ மட்டும்தான் ஆடுவார். ஸோ ஹி ஹாஸ் டு கெட் ஒன்லி சிஎஸ்கோ, என்ன சொல்கிறது, கைஸ் திங் ஆகலைண்ணா. WASIM வாசிம் ஒன்லி அக்ரம் அப்படின்னு போடல, ONLY ஒன்லி AKRAM ஒன்லி அக்ரம்னு போட்டால் கம். தலைவர் மட்டும்தான் வருவார், நம்ம தலைவர் மட்டும்தான் வருவார். இன்னும் ஆகலை. ஹீ இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். அவருக்கு வந்து ஆவரேஜ் வியூவர்ஸ் இல்லைடா தம்பி. ஆவரேஜ் வியூவர்ஸ் இருந்தால் தான் ஆக முடியும். அதனால தான் நான் வந்து இப்போ விகாஷ் கேமர் வேணும்னு ஆசைப்படுறேன்.
வாய்ஸ் சாட் பண்ணு, ஜாயின் பண்ணுங்க ப்ரோ, ஜாயின் பண்ணுங்க. நான் ஏற்கனவே டிஸ்கார்டில் தான் உட்காந்துருக்கேன். வாங்க ஹாய் சொல்லுங்கள், பேசுவோம், வாங்க பேசலாம். எனக்கு வந்து அக்ஷய் குமார் ப்ரோ ஒரு இடையில ஒரு கேள்வி கேட்டார், அதுக்கு நான் பதில் சொல்லாமல் விட்டுட்டேன். என்னன்னா அவர் வந்து ஏதோ மார்வல் பற்றி கேட்டார் இடையில. நான் அதை பார்த்தேன், ஆனால் நான் சொல்லாம விட்டேன். மார்வல் மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா ப்ரோ? நான் மார்வல் மூவி நல்லா பார்ப்பேன் ப்ரோ. எனக்கு மார்வல் நல்லா பிடிக்கும் ப்ரோ. எனக்கு தெரில, மேபி கனெக்ட் ஆனேன்னு நினைக்கிறேன். டிசி வந்து என்ன சொல்கிறது, இப்போ என் ஃப்ரெண்டு பயங்கரமான டிசி ஃபேன். ஏன்னா அவள் ஃபஸ்ட்டு பார்த்த ஏதோ ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் பார்த்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இதுவே என்னென்னா பேட்மேனோட சீரீஸ், அந்த ஒரு பேட்மேன் சீரீஸ் ஒன்று இருக்கும், அது என்னென்னு எனக்கும் ஞாபகம் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட. அந்த பேட்மேன் தான் அவன் பார்த்துருக்கான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அவன் அது கனெக்ட் ஆகிட்டான். நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு சூப்பர் ஹீரோ கார்ட்டூன்னா என்னென்னா ஸ்பைடர்மேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸ்பைடர்மேன் இருப்பான், அப்புறமா வந்து அந்த ஐஸ் சுடுறவன் இருப்பான், அதுக்கப்புறமா ஃபயர் கேர்ள் ஒருத்தி இருப்பாள். அந்த மாதிரி 2-3 பேர் இருப்பாங்க. அது அருமையாக இருக்கும். ஒரு நிமிஷம். சொல்லுமா. ஆமாம், அப்படிதான். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். இப்போ தான் 9:45 ஆகுது. ஒரு 10:30 மணிக்குள்ளே வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. சரிம்மா, ஓகே. சொல்லுங்க ப்ரோ. இல்லை மைக்லாம் செட் பண்ணுறீங்க உங்களுக்கு வெறித்தனமா. எஸ் ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? ப்ரோ ஐ ஆம் நியூட்ரல். ரெண்டும் எனக்கு பிடிக்கும். எனக்கும் ரெண்டுமே பிடிக்கும். நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நான் நிறைய மார்வல் பார்ப்பேன். தட் டசன்ட் மீன் ஐ டோன்ட் வாட்ச் டிசி. நான் வந்து டிசியும் நிறைய பார்ப்பேன். நான் வந்து எல்லா க்ரீன் ஆரோ, சிடபிள்யூ லெவலில் க்ரீன் ஆரோ, அப்புறம் வந்து எது நம்ம இது க்ரீன் ஆரோ, ஃப்ளாஷு, லெஜண்ட்ஸு எல்லாமே பார்த்து வச்சுருக்கேன். ஹாய் அக்ஷய் ப்ரோ. ஹாய். சொல்லுங்கள் ரியாஸ் ப்ரோ, என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்க? நிறைய சத்தம் கேட்குது, ஆனால் வந்து வாய்ஸ் மட்டும் எனக்கு கேட்கல. மோர்ஸ் கோடில் எதாவது சொல்கிறீங்களா? நான் வந்து மோர்ஸ் கோட்லாம் கற்றுக்கிட்ட வந்து நீங்கள் சொன்ன மெசேஜை டீகோட் பண்ணுமா சொல்லுங்கள். டம்னு சட்டுறீங்க. சரி, ரியாஸ் ப்ரோ வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரட்டும். ஹலோ. ஹலோ ஹாய், கேக்குது ப்ரோ? கேக்குது. பேச பயப்படாதீங்க ப்ரோ, பேச பயப்படாது. பாருங்க நான் எப்படி பேசுகிறேன் பாருங்க. லபன்னு பேசிட்டு இருக்கேன். கேம் ஆடுறேன் உங்களை ஏமாத்தல. ஹலோ ப்ரோ. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு எனக்கு தெரியலையே. கேக்குது, ஆனால் லைட்டாக லேக் ஆகுது. அப்படிதானே ப்ரோ? ப்ரோ பேச பயமா கேக்குது. ஓகே, பேச பயமா இருக்கு. நீங்கள் சேட்டில் போட்டு தான் நான் படிச்சுட்டேன். ஒரு பயம் கிடையாது ப்ரோ. ஹலோ. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது ப்ரோ. ஓகே அதான் வேணும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. சொல்லுங்க, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல? ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் அப்படி சொல்லுங்க, அவ்வளோதான். எல்லாரும் ஒரு ரியாஸ் ப்ரோக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க பார்ப்போம். ரியாஸ் ப்ரோக்கு எல்லாரும் ஹாய் சொல்றாங்க. ஹாய் ப்ரோ. யாரும் சொல்லல பார்த்தீங்களா? நான் உங்களை ஹாய் சொல்ல வச்சுட்டேன் நான். பார்த்தீங்களா? லேம் ஜோக் ப்ரோ. இதெல்லாம் சிரிச்சு இதை நல்ல ஜோக்காக ஆக்கிடாதீங்க, அப்புறமா நான் நம்பிடுவேன் இதான் நல்ல ஜோக்குன்னு. சரி. சும்மா சரி, நம்ம சேட்டில் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் பார்த்துட்டிங்களா ப்ரோ? நான் இன்னும் ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் பார்க்கல ப்ரோ. ஏன்னா டிஸ்னியில் தமிழில் ஓடுது. நம்ம பல விதங்களில் தான் பார்க்கணும். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கடைசி பார்க்கலான்னு இருக்கேன் ப்ரோ. ஏன்னா நான் என்ன பண்ணேன், வாண்டா விஷன் வந்து முடிஞ்ச அப்புறமா தான் பார்த்தேன் ஃபுல்லாகவே. ஏன் ப்ரோ தட்டுறாரு அப்படின்னு அவர் வந்து அந்த மைக்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாரு ப்ரோ. அது நமக்கு சவுண்ட் கேட்குது, மொபைலில் இருக்கார்ல, அதனால. நான் வந்து வாண்டா விஷன் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஆனால் ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் இங்கிலீஷில் தான் பார்க்கணும். ஃபுல்லாக முடியட்டும்னு வெயிட் பண்ணிருக்கேன். முடிஞ்சான்னு எனக்கு இன்னும் தெரில. அதுக்கப்புறம் ஸ்னைடர் கட் பார்த்துட்டீங்களா ப்ரோ? ஸ்னைடர் கட் பார்த்துட்டேன். நான் வந்து என்ன பண்ணேன், நான் அந்த ஃபஸ்ட்டு மூவியே போய் பார்த்தேன். பேட்மேன் சூப்பர்மேனு தான் ஃபஸ்ட் டே போய் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஜஸ்டிஸ் லீக் ஃபஸ்ட்டு மூவியும் போய் பார்த்தேன். நான் தான் சொன்னேன் என்னோட டிசி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்னு. ஸோ அதனால் நாங்கள் கண்டிப்பாக போய்டும்.
ஸோ நான் வந்து நான் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஓப்பன் ஆகும்போது லாக்டவுன் முடிஞ்சு ஓப்பன் ஆகும்போது நான் ஃபஸ்ட்டு போன படமே இதுதான், நம்ம ஒண்டர் உமன் தான். ஒண்டர் உமன் 1984 ஏதோ ஒன்று, அதானே அதுதான் பார்த்தேன் நினைக்கிறேன். ஒன்லி 6 எபிசோடு. அப்படியா? ஓகே ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சா? சரி, நான் பார்த்துடலாம் ப்ரோ, பார்த்துடலாம் ப்ரோ. நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா இருக்கா ஓவரால்? வாட் இஸ் யுவர் கருத்து? நான் வந்து பயங்கரமான எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னாலே அது வந்து நம்ம நொல்லனோட பேட்மேன் சீரிஸ் தான் ப்ரோ. ஸோ சொல்ல வந்து என்னன்னா, நான் அந்த சின்ன வயசில் அந்த ஸ்பைடர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தனால. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ரியாஸ் ப்ரோ, என்ன சொல்ல வரீங்க? ப்ரோ சொல்லுங்க. அது நோலன் இல்ல ப்ரோ, நோலன், கிறிஸ்டோபர் நோலன். ஓகே, நன்றி ப்ரோ, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் இட் ப்ரோ. நீங்க நொலன்னு சொல்லி நான் அப்படியே நொலன்னு ஆயிடுச்சு ப்ரோ. நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. கிறிஸ்டோபர் நோலன் அது. ஓகே ப்ரோ. நோலனோட என்ன படம் தான் நமக்கு பிடிக்கும்? அந்த ட்ரியாலஜி, பேட்மேன் ட்ரியாலஜி பிடிக்கும் ப்ரோ. நல்லா எடுத்திருப்பார், வெறித்தனமாக எடுத்திருப்பார். உங்கள் வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகுது, என்னன்னு சொல்லுங்க ப்ரோ. ஹலோ, டார்க் நைட் ஏதோ சொல்ல வந்தீங்க. ஹலோ, டார்க் நைட் சீரிஸ். ஆமாம், டார்க் நைட் ட்ரையாலஜி எனக்கு நல்லா பிடிக்கும் ப்ரோ ஓவராலாகவே. ஆமாம் ப்ரோ, இதில் வந்து ப்ரீமியம் வேணும் ப்ரோ. இது டிஸ்னியில் வந்து நம்ம விஐபியில் ஒர்க் ஆகாது ப்ரோ, தமிழில் தான் ஓடுது. சூப்பர் ப்ரோ. 9 எபிசோட்ஸ் ப்ரோ, ஆல் ஃபினிஷ்ட். ஸ்னைடர் கட்ஸ் 4 hours தானே ப்ரோ? ஆமாம், 4 hours தான். ஈஸி, ஒரே ரன் ஃபுல்லாக பார்த்துட்டேன் ப்ரோ, அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தா தம்பி. சொன்னீங்க நீங்கள். ஆமாம், போனல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு போனேன். சுமாராக தான் இருந்துச்சு. இன்டர்ஸ்டெல்லர்லாம் நல்ல படம். எனக்கு தெரிஞ்சு நோலன் கரெக்டாக நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பழக்கத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் நோலன்னு சொல்லி அப்படியே அது நோலன்னே ஆயிடுச்சு ப்ரோ பழக்கத்தில். நோலனோட எல்லா படங்களுமே நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. ஐ மீன் அவரோட அந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து பார்த்துருக்கேன், எது வரைக்குமே பார்த்துருக்கேன். வாமனன் படத்தை அவர் இங்கிலீஷில் எடுக்கும்போதே நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. ஃபாலோயிங் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, ஒரு 1 hour படம். நோலன்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான். நன்றி ப்ரோ. நோலனோட என்ன படம்? வாமனன் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. வாமனன் இல்லை, அவருது ஃபாலோயிங் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. நான் வந்து கேல் கேடாட் இதில் ஏதாவது கரெக்டாக சொல்லணும். கேல் கேடாட் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல ப்ரோ, என்னது ஒண்டர் உமன் இருக்குல்ல ப்ரோ, அந்த படத்தோட ஹீரோயின் பேர் கேல் கேடாட். கரெக்டாக தான் சொல்கிறேன். ஏன் இதுக்குன்னா ஒரே சிரிக்கிறீங்க? அதோட ஃபேனுன்னு சிரிக்கிறீங்களா? புரிஞ்சு போச்சு. இல்ல எனக்கு தெரியாது. ஆடியா? ஓகே, நான் டிசி தான் பார்க்க மாட்டேன். ஓ மை காட். டிசி அவ்வளோ நல்லா அவங்க நம்ம ஆடியன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒன்றுமே பண்ணல ப்ரோ ஃபஸ்ட்டு. அப்புறமாலாம் பார்க்குறது. மார்வலில் பாருங்கள், வெறித்தனமாக எவ்வளோ படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துலேருந்தே. அருமையாக எல்லாத்தையும் தமிழ் டப் பண்ணி அழகாக வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம அதுதான் பார்ப்போம். நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதான் நம்ம பார்ப்போம். நமக்கு கொடுக்காததை நம்ம எப்படி பார்க்க முடியாது. Do you feel the chances of another planet's colonization after 200 years? கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. நம்ம வந்து என்ன சொல்கிறது ப்ரோ, நம்மளோட சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நாம் வந்து ஒரு இன்டர் பிளானட்டரி ஸ்பீசிஸ் ஆகிறது ப்ரோ. இப்போ இந்த டைம் இல்லாட்டாலுமே ஒரு 10,000 years லேட்டர் என்ன ஆகிடும் ப்ரோ, நம்மளோட கேலக்ஸி இருக்குல்ல ப்ரோ, நம்மளோட கேலக்ஸி என்ன ப்ரோ, மில்கி வேல தான் நம்ம இருக்கோம் ப்ரோ. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிறது ப்ரோ ஆண்ட்ரோமெடா கேலக்ஸியா? ஆண்ட்ரோமெடா தானே ப்ரோ? அந்த ரெண்டுமே என்ன ஆகும், ஒன்று சேர்ந்துடும். 2 கேலக்ஸியுமே என்ன ஆகிடும், ஒன்றாயிடும், அப்படியே மிங்கிள் ஆகிடும். நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு பெரிய வீடியோவே இருக்குது, செமையாக இருக்கும். அது என்ன ஆகும் அப்படிங்கிறது செமையாக இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் என்ன ஆகும், நம்ம வந்து இங்கேருந்து ஒரு இன்டர்பிளானட்டரி ஸ்பீசிஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம சர்வைவே பண்ண முடியும். இட்ஸ் லைக் இன் 10 நிறைய வருஷம் இருக்குது. 10,000 hours சொல்கிறேன் நான், அதுவே தப்பாக இருக்கலாம். மேபி அது சம் லேக் கார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இயர்ஸ் கூட இருக்கலாம். அந்த டைமில் நம்ம அங்கே இருக்கணும். என்ன இயருங்கிறத நான் மறந்துட்டேன், ஆனால் கொஞ்ச நாள் ஆகிடும். 1499 ஹாட் ஸ்டார். ஆமாம் ப்ரோ, அதனால தான் ப்ரோ பண்ணாமல் இருக்கேன். நீங்கள் வேறு ப்ரோ, அதில் மட்டும் எந்த யூஸும் இல்லை ப்ரோ, வெறும் இது மட்டும் தான் இருக்குது. அமேசான் ப்ரைமாவது நம்ம ப்ளஸ் என்னன்னா, ஜியோவில் எனக்கு அமேசான் ப்ரைமு இதெல்லாம் வந்துடுது. லைக் ஜியோ என்னது ப்ரோ, சப்ஸ்கிரிப்ஷனா? ஆமாம்,
இது சப்ஸ்கிரிப்ஷன் இது பார்த்துக்கலாம். வேற வழிகள் வழியாக பார்த்துக்கலாம் ப்ரோ. அப்படியே விட்டுறலாம். Do you feel the chance of another planet World War 84? நான் எனக்கு ஸ்டார்டிங் வேலையை குவிட் பண்ணிடலாம் ப்ரோ. நம்ம இது மாதிரி கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே தூங்க போவோம் எல்லாரும். என்ன சொல்கிறீங்க? ஆடுதானே ப்ரோ? என்னையும் நீங்கள் இன்னும் க்ளோஸ்அப்பில் பாருங்கள் லைட்டாக. எப்படி பார்க்குறீங்களா? இந்த க்ளோஸ்அப் ஓகேயா? இல்லை இது கொஞ்சம் டூ மச் க்ளோஸ்அப்பாக இருக்குது. நைட்டு தூங்க முன்னாடி நீங்கள் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்து அப்புறமா நைட்டு ஏதாவது பயந்துட போகிறீங்க. ஹாய் சூரியன் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அருமை ப்ரோ. நேற்று எப்படி இருந்தாலும் அப்படியே இன்றைக்கும் இருக்கேன் ப்ரோ. இன்னும் எதுவும் ஆகலை ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்டிருக்கீங்க? விகாஷ் காந்திட்ட கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். லெட்ஸ் மீட் இன் ப்ளூட்டோ சிவா ப்ரோ இன் 100 பில்லியன் இயர்ஸ் லேட்டர். எப்படி ப்ரோ இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டது என்கிட்டனா நான் அருமையாக இருக்கேன் ப்ரோ. இப்போ ட்விட்ச்சில் 3 வியூவர்ஸ் வாங்கிட்டாங்க. அது கம்மியானா அஃபிலியேட் ஆகிடும். அப்படிலாம் கிடையாது. ஒரு முறை அஃபிலியேட் ஆகிட்டா அப்புறமா கண்டே பார்க்க மாட்டேன். ஒரு முறை நீ அந்த கோலை ரீச் பண்ணிட்டா அப்புறம் அஃபிலியேட் கொடுத்துட்டாங்கன்னா அதை ரிமூவ்லாம் பண்ண மாட்டாங்க. நான் ஸ்ட்ரீமே பண்ணாட்டா கூட ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு வருஷம் நான் ஸ்ட்ரீமே பண்ணல, ட்விட்ச்சுக்கு பக்கமே வரல அப்படின்னா மேபி அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு நினச்சி வேணால் ரிமூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ரிமூவே பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் அன் அஃபிலியேட் இஸ் ஆல்வேஸ் அன் அஃபிலியேட். தம்பு ஷிப்ரோ ஆல்வேஸ் ஃபைன் தான். ஓகே, சூப்பர் ப்ரோ. எங்கே விட்டோம். ஆனால் இப்போ மார்வலோட அடுத்த ஃபேஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஐ மீன் வந்தால் எல்லாமே செமையாக இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் யோசித்தேன் மேபி எடுத்துடலாம். நம்ம வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரோட ப்ரீமியம் எடுத்துருவோம். அதில் நிறைய இருக்கே. அதில் வந்து நான் இன்னும் எதிர்பார்க்கல. செர்னபிள் பார்க்கல, நிறைய பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொத்த இதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எது இருக்குது, நமக்கு பிடிச்ச கேம் ஆஃப் த்ரோன்ஸும் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதனால் அதுவும் பார்க்கணுன்னு நினச்சேன். என்ன கேள்வி? எப்போ சேல்ரி வருமா ப்ரோ? எனக்கு அஃபிலியேட் வந்துருச்சுனா ப்ரோ, வந்துருச்சுனாடா நான் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஆட் வரும். ஆட் ரெவன்யூ தான் வருமே தவிர அதில் வீடியோலாம் கிடையாதுல்ல. ஸோ அதனால் அந்த ஆஃப்லைனில் எந்த வருமானம் வராது. ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஓப்பன் ஆகிடும், பிட்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அந்த ஜாயின் மெம்பர்ஷிப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி யூடியூப் அதோட மெம்பர்ஷிப் மோட்லாம் ஓப்பன் ஆகிடும். ஆனால் அதில் நிறைய ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். லைக் ஓகே, நான் சும்மா எடுக்கலாம், ஒரு சின்னதாக ஒரு இது வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். செர்னபிள் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க ப்ரோ. நான் தான் கரெக்டாக டைம் எடுத்து அதை பார்க்கவே இல்லை ப்ரோ. லோக்கி ரிலீஸிங் ஜூன் 11. லோக்கி ரிலீஸ் ஆகுது. எல்லாத்தையும் நம்ம வழியில் பார்க்க வேண்டியதான், வேறு வழியில். நான் மைண்ட் கிராஃப்ட் போகிறேன் ப்ரோ. ஷோர் ப்ரோ, கேரியான் சூரியன் ப்ரோ முடிஞ்சால் பிளான் பண்ணிக்கோங்க. சண்டே நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக மைண்ட் கிராஃப்ட் அடிப்போம். சண்டே இல்லை, சாட்டர்டே மார்னிங். இதுதான் ஐடி. அட்டனோஸில் சர்வரை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். காலையில் 11 மணிக்கிட்ட நான் போட்டிருக்கேன் அட்டனோஸ் SivPlays அப்படின்னு சொல்லி. இந்த அட்டனோஸ் லிங்க்கை என்ன பண்ணுறேன், நான் பின் பண்ணி வச்சிடுறேன். பின் மெசேஜ் பண்ணிட்டேன். டிஸ்கார்ட்ல பண்ணிருக்கீங்களா ப்ரோ? டிஸ்கார்ட்ல பின் பண்ணி வட்டாமா? பின் பண்ணிட்டேன். ஏற்கனவே இருக்கு. ஓகே அது என்ன பண்ணிடலாம், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், பார்த்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஈஸி. ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம பிளான் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு லோக்கி செமையாக இருக்குன்னு தோணுது ப்ரோ. கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும்னு தோணுது. வேஸ்ட்டு தான் தோணுது, அதே நேரத்தில் வாங்கணும்னு தோணுது. ஏன்னா சரி, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஒரு வருஷம் ஓடுமே அப்படிங்கிற மாதிரி. வாட் இஸ் தட் ப்ரோ? வாட் ஆர் வி டாக்கிங் அபவுட்? எனக்கு அது என்னன்னு புரியலையே. அது என்ன வார்த்தைன்னு எனக்கு படிக்க தெரில ப்ரோ. ஏதோ இருக்கு. இது என்ன சாப்பிட்ற பொருளா ப்ரோ? அது சும்மா ஜோக் ப்ரோ, ஜோக். ஆடிலாம் நடத்தும், நாம் பண்ணுவோம் ப்ரோ. நம்ம வந்து என்ன சொல்கிறது ப்ரோ, தனிப்பட்ட முறையில் நான் தப்பு பண்ணலாம் ப்ரோ. ஆனால் அந்த தப்பை வந்து நான் என்ன பண்ண முடியாது ப்ரோ, அதை சரியாக்க முடியாது. சரின்னு மாதிரி நம்ம பேச முடியாது. அதே நேரத்தில் அதை எல்லாரையும் பண்ண சொல்லி நான் இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா பைரசியை என்னால் என்டோஸ் பண்ண முடியாது. பைரசி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. பைரசி தப்பு, அவ்வளோதான். தப்புன்னு தான் நான் சொன்னேன், பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. தப்பு பண்ணலாம், தப்பு ஏன் பண்ணக்கூடாது? தப்பு எல்லோரும் பண்ணலாம். தப்புன்னு தெரிஞ்சு தப்பு பண்ணலாம், அது தப்பு, அவ்வளோதான். தப்பு பண்ணுறோம், அது கரெக்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது.
that is all matters, you know. தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சா ரொம்ப நல்லது, புரியுதா? நம்ம தப்பு பண்ணக்கூடாது, அது தப்பு பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதுதான் கடவுள். ஓகேயா? சரி, என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் வந்து அந்த வேர்ல்டை ஒன்று சேர்க்குறத பற்றி பேசினேன் பார்த்தீங்களா? நீங்கள் எல்லோரும் பாருங்கள், நான் இந்த சேனல் நான் போன அப்புறமா நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக எல்லா வீடியோவும் பார்த்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு. கசாட் தப்பாக போட்டுறேன் நான். கசாட் ஸ்பெல்லிங் தெரியலையே எனக்கு. ஓ மை காட், வெயிட் பண்ணுங்க. கஜகஸ்தான் வருது. KER ஜெர்மன் வார்த்தையா? KEZART அப்படின்னு போடுவோம். KURGEZART. காட் இட் ப்ரோ, காட் இட். இந்த சேனல் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இதில் அருமையான வீடியோஸ்லாம் இருக்குது. இதோட வீடியோஸ் நான் அப்பப்போ பார்ப்பேன். ஏதாவது ரொம்ப நாளுக்கு ஒரு தான் குவாலிட்டியாக கொஞ்ச நாளுக்கு ஒருக்க தான் போடுவான். டெய்லியும்லாம் ஒன்று போட மாட்டான், ரொம்ப மெதுவாக தான் போடுவான். கண்டிப்பாக இதை நான் இப்போ பார்த்தானா காப்பி ரைட்டில் தூக்கிடுவான். ஆனால் பரவாயில்ல. பாப்கார்ன் டைம்ஸ் IRL மாதிரி ஆகிடுச்சுல ப்ரோ, இன்றைக்கி லைட்டாக IRL ஆகிடுச்சு. பரவாயில்ல, நல்லது, அதான் நல்லது. எப்பவுமே நம்ம இது மாதிரி கான்வர்சேஷன் தான் ப்ரோ மேட்டர்ஸ். யூனோ, எவ்வளோ நாள் தான் நம்ம சும்மா கேம் ஆகிட்டுருக்கேன், பேசுவோம். எல்லோரும் தப்புன்னு தெரிஞ்சு பண்ணுங்க, அது என்ன வேணா இருக்கலாம். ஆமாம், எல்லாம் தப்பு. நம்ம எங்கே நம்ம வந்து ஒரு தப்பை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறோம். சரி, அதெல்லாம் எல்லாம் பண்ணலாம், அவன் என்ன சும்மா காசு, அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன நிறைய கோடியாக சம்பாதிக்கிறான், இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நியாயப்படுத்தக்கூடாது தப்பை. லைக் அட்லீஸ்ட் இந்த பைரசி விஷயத்தை சொல்கிறேன். ஸோ தப்பு பண்ணுறது சரி கிடையாது, அது வேறு விஷயம் இருக்குது. ஆனால் அட்லீஸ்ட் தப்பு பண்ணுறது சொல்லுங்கள், அப்புறமா நீங்கள் திருந்துங்க. தப்பு பண்ணுறோம் நம்ம நினச்சாதான் அதுலேருந்து திருந்த நினைப்போம். நம்ம தப்பே பண்ணலான்னு நினச்சோன்னீங்களா, அதுலேருந்து மாறக்கூட நினைக்க மாட்டோம். ஏன்னா நிறைய இது டீப்பாக யோசிக்கணும். இது பல லேயர்ஸில் இதை பற்றி பேசலாம், ஆனால் வேண்டாம், இதுக்கு விட்டுடுவோம். சொல்லுமா, நம்ம வந்து எதை பற்றி பேசணும்? ஓகே, இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். இதில் தான் எதை பற்றி போட்டிருப்பான். 11 நிமிட வீடியோ. Is there a border we will never cross? Are there places? நம்மளோட லிமிட், ஹியூமன் லிமிட் பற்றி பேசுகிறான். ஹியூமனிட்டியோட லிமிட் we will never reach, no matter how hard we try. Bro, it turns out. சொல்லுங்க ப்ரோ. சிவ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நெட் ஸ்லோவா இருக்கு ப்ரோ. சரிங்க ப்ரோ. நானே இன்னொரு 10 நிமிஷத்துல எண்ட் பண்ணிடுவேன் ப்ரோ. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க இதுல இருங்க, யூடியூப்ல இருக்கனா இருக்கீங்க? இல்ல டிஸ்கார்ட்ல இருக்கனா? இல்ல, நான் டிஸ்கார்ட்ல இருக்கேன், யூடியூப் விட்டு வெளிய வந்துட்டேன். சரி, ஓகே ப்ரோ. யூ கேன் லிசன் டு மீ. லைக் நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பேசுறேன்னு நினைச்சுக்கோங்க. அப்படிதானே? எஃப்எம் மாதிரி நினச்சிக்கோங்க, அப்படி நினச்சிக்கோங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SivPlays அப்படிங்கிற மாதிரி இடக்கிட்ட சொல்கிறேன் நான். ஓகே ப்ரோ. ஆனால் நாங்கள் இங்கே ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம், அதை பற்றி கைட்டாக அப்புறமா முடிஞ்சது, வீடியோ லைட்டாக முடிஞ்சது நான் என்ன பண்ணுறேன், அதை பற்றி கண்டென்ட் சொல்ல. ஓகே, சூப்பர். We are trapped in a limited pocket of the universe and the finite stuff within it. How much universe is there for us and how far can we go? சொல்லுங்க. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஏதாச்சும் ஆண்ட்ராய்டு கேம்ஸ் 2 பேர் சேர்ந்து விளையாடுற மாதிரி ஏதாவது பண்ணுவோமா? ஆண்ட்ராய்டு இன்னைக்கு இல்ல, இப்போ இல்ல. எப்பமாவது உங்களுக்கு என் கூட ஏதாவது கேம் ஆடணும்னு ஆசைப்படுறீங்க, அதனால ஆடணும்னு நினைக்கிறேன், அப்படிதானே? நாம வந்து நீங்க அமங்கஸ் ஆடுவீங்களா? மல்டிப்ளேயர். அமங்கஸ் ஆடு மல்டிப்ளேயரா? நம்ம 2 பேர் விளையாடுற மாதிரி. சரி, நீங்களே எனக்கு சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா எனக்கு ஆண்ட்ராய்டு கேமே தெரியல. நான் ஆடின கடைசி ஆண்ட்ராய்டு கேம் என்னென்ன தெரியுமா ப்ரோ? கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். Does it make sense? ஆனால் வந்து பிரால் ஸ்டார்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பிரால் ஸ்டார்ஸ் ட்ரை பண்ணுங்க. நான் பிரால் ஸ்டார்ஸ்லாம் இருக்கேன், ஒரு கிளானே வச்சிருக்கேன். ஆமாம் ப்ரோ, நான் ப்ளே பண்ணியிருக்கேன் ப்ரோ. அப்படியே ஜாலியாக ஃபைட் அடிச்சு மேலேருந்து ஒரு வியூ மாதிரி வரும். ஆமாம், அங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ண, ஒரு கேரக்டர் இருக்கும், நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம். அப்படியே ஜெம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ரவுண்டாக ஒரு ரவுண்ட் வின் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஃபைட், ஒரு ஃபைட் அடிக்கிற மாதிரி இருக்கும். எனிமீஸ் வருவாங்க. ஆமா, எனிமீஸ் இருப்பாங்க, நம்ம ஃபைட் பண்றோம். அப்படியே ஒரு ஜம்ப், அப்படியே மேல தூக்கி விடுவோம் ஒரு இது.
பிஸ்டன் அது மாதிரி அந்த மாதிரி நிறைய மோட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மோட் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரில. வாங்க அக்ஷய் ப்ரோ, வாங்க கமான் யார் வேணாலும் வாங்க ப்ரோ. ஜாயின் அவர் டிஸ்கார்ட் ப்ரோ. ஜாயின் அவர் டிஸ்கார்ட்க்கு வராங்களாமா? வராங்க. நிறைய பேர் வராங்க. எல்லாரும் வாங்க. ப்ரோ ஏதாவது சர்வைவல் கேம்ஸ் மாதிரி 2 பேர் சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம் ப்ரோ. சர்வைவல் கேம் மாதிரி மொபைலில் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம் ப்ரோ. எப்போவுமே ஆட முடியுமா எனக்கு தெரியல. நான் கமிட் ஆக விரும்பல உங்ககிட்ட. நான் ஆடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா இல்லை ப்ரோ டைம் இல்லை நான் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. நான் இப்போமே சொல்லிடுறேன், எனக்கு ரொம்ப கம்மியான டைம் கிடைக்கும் ப்ரோ. அந்த டைம் நான் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பேன். நான் கேம் ஆடுறேன்னா அந்த டைம் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதான் ப்ரோ மொத்த டைமே. நீங்கள் பார்க்குறீங்களா சிவா ப்ரோ கேம் ஆடுறத? அவ்வளோதான் நான் ஆடுற கேம்ஸு. அந்த மாதிரி தான் டைம் இருக்குது. நம்ம வேணால் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுறதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் ஆடலாம் ஏதோ ஒரு கேமு. ஆனால் வந்து தொடர்ந்து ஆடுவோமாங்கிறது எனக்கு சொல்ல தரல ப்ரோ. வேணும் புரிஞ்சுச்சா? ஏன் ப்ரோ உங்கள் ஃபோனில் ஸ்ட்ரீம் பண்ண முடியாதா? ஃபோன்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஆமாம் லேக் ஆகும், செட்டப் பண்ணணும், அந்த மாதிரி கொஞ்சம் இருக்காது. இது ஃபீஸ்னால் ரொம்ப ஈஸி. நான் வந்து இன்னைக்கு கூகுளில் போய் அதை பிசி டு மொபைல் ஃபோன்ஸ் விளையாடுற மாதிரி கேம்ஸ் பார்க்குறேன். ரெண்டுலேயுமே ஆடுற மாதிரியா? அதான் அமங்கஸ் ஆடலாம். லைக் நீங்கள் வந்து சும்மா ஒரு கேம் ஆடணும்னா அமங்கஸ் ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு. வேற உங்களுக்கு மல்டிப்ளேயர் கூட சேர்ந்து ஆடணும்ல, அந்த மாதிரி கேம் இப்போ கேட்குறீங்கல்ல. நானும் சொல்கிறேன் அமங்கஸ் ட்ரை பண்ணலாம். அமங்கஸ் நீங்கள் ஆடி இருக்கீங்களா முன்னாடி? அப்படி இல்லைனா என்னது? ஓகே சூப்பர். அது ரொம்ப கஷ்டம். நம்மளாம் சேர்ந்து வேணா ஒரு முறை அமங்கஸ் ஆடலாம். இன்னொரு என்ன இருக்குன்னா ஸ்டம்பிள் கைஸ்னு ஒரு கேம் பத்தி நம்ம பசங்க இதுல நிறைய லைவ்லாம் வருது. நான் ஸ்டம்பிள் கைஸ் ஆடுனதே இல்ல. என்கிட்ட வந்து எது இருக்கு, ஃபால் கைஸ் ஆடுனதோட சரி, வாங்கி காசு வேஸ்டா பண்ணதோட சரி. ஃபால் கைஸ்க்கு பேரடி மாதிரி வந்துச்சு. ஆமா, அது வந்து இதுல மொபைல்ல வந்துச்சு நினைக்கிறேன். அது வேணா நீங்க சொல்லுங்க, நாம ஆடலாம் கண்டிப்பா. என்னால என்ன பண்ண முடியும், நான் வந்து மேபி இந்த ப்ளூ ஸ்டாக் வழியாக வர முடிஞ்சா நான் அப்படியே வந்துடுவேன். நீங்கள் வந்து மொபைலில் வந்துடலாம். யூனோ நீங்கள் மட்டும் மொபைலில் வந்தால் போதும். நான் மொபைலில் வரணும்னு இல்லை, நான் ப்ளூ ஸ்டாக்லேயே வருவேன். நான் ஸ்ட்ரீம் பண்ணுறது பிசியில் இருந்தால் எமுலேட்டரில் வந்துடுவேன். சரிதா ப்ரோ? ஓகே ப்ரோ. அந்த மாதிரி நம்ம ஆர்டர் தரணும். சும்மா தானே ஆர்டர் ஜாலியாக. அப்படி இல்லைனா இது வரட்டும். நம்ம 18ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிடுமே நம்ம கேமு. தமிழகத்தின் இது ஃபாதர் ஆஃப் தமிழகத்தின் ஸ்ட்ரீமிங் என்னது, பப்ஜி. அப்ப விட்டுடுங்க. எனக்கே பப்ஜியே எனக்கு தாங்காது. ஐ மீன் ஃபோன் தாங்கிறதுல நானே தாங்க மாட்டேன் பப்ஜி ஆடினா. ஓகே ப்ரோ, அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க மேபி இன்ட்ரெஸ்டடா இருப்பீங்க. போனதுக்கு அடிச்சு போன் எதுவும் போயிட போகுது. ஆமாமா, வேண்டாம் பக்கத்துலயே போக தேவையில்ல. நோ மோர் டாக்ஸிசிட்டி. ஆபத்தான விளையாட்டு. எக்ஸாக்ட்லி ப்ரோ. சரி, நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடுமா? உங்களுக்கு நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து இப்போ இங்கேயுமே பார்க்க முடியாது. வரும் நான் இதுல ஸ்ட்ரீம் பண்ணா உங்களால பார்க்க முடியுமா? எதுல ப்ரோ? வெயிட் பண்ணுங்க, நான் பண்றேன். மேபி ஓகே, நான் பண்றேன். வேணும்னா நீங்க மொபைல்ல டிஸ்கார்ட்லயே பார்க்க முடிஞ்சா பாருங்க. அதுலயும் லேக் ஆச்சுன்னா விட்டுடுங்க, பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்றேன், நான் வந்து ப்ளே பண்றேன் இந்த வீடியோவை. ஒரு 11 நிமிஷம் வீடியோ, அருமையா இருக்கும். சப்டைட்டில்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ண ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட்டுருவோம். Is there a border we will never cross? Are there places we will never reach, no matter how hard we try? It turns out there are. Even with sci-fi technology, we are trapped in a limited pocket of the universe and the finite stuff within it. How much universe is there for us, and how far can we go? Bro, buffer ஆகுது bro. அப்படி அப்ப ஜிஜி ப்ரோ வராத, நீங்க விட்டுருங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இன்னைக்கு உள்ள டேட்டா பேக் முடிஞ்சிருச்சு. அது நேத்து உள்ள மிச்ச மீதி வச்சு வரும்ல வோடாஃபோன்ல, அத வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல ப்ரோ, ஆஃப்லைன்ல இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ நான் ஃபுல்லா ப்ளே பண்ணி விட்டுறேன். ஓகே ப்ரோ, நம்ம இடையில கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம ப்ளே பண்ணி விட்டுறலாம். ஓகே, காட் இட். ஓகே, நைஸ். In a cycle that feels endless, but it's not. Take the Milky Way, up to 200,000 light years in diameter, containing some 100 to 400 billion stars. How many stars do you think are born here each year? Thousands? Millions? The answer is around 3. 3 new stars per year.
95% of all the stars that will ever exist in the universe have already been born, and we live at the tail end of the age of star formation. We are at the beginning of the end of the universe as we know it. The formation of new stars will continue to slow down. But there's more. It turns out that the universe is rushing away from us. The Milky Way is not alone. Together with the Andromeda Galaxy and more than 50 dwarf galaxies, it forms the Local Group, a region of space about 10 million light-years in diameter, our galactic neighborhood. Hundreds of galaxy groups like the Local Group make up the Laniakea supercluster, which itself is only one of a myriad of superclusters. In total, there are around 2 trillion galaxies that make up the current observable universe. Unfortunately, even if we could travel at light speed, around 94% of the galaxies we can see are already unreachable for us forever. Let this number sink in for a moment. The simple fact that there's a limit for us and that there is so much universe that a human will never be able to touch is kind of frightening. Why are all of these galaxies out of reach already? Well, it all has to do with why there are galaxies in the first place, the Big Bang. We're simplifying here, but in a nutshell, about 10 to the power of minus 36 seconds after the Big Bang, the young universe was a very small bubble of energy. It wasn't completely uniform though. Some parts of it were a tiny bit denser than others, which had massive consequences. In a process called cosmic inflation, the observable universe expanded rapidly, from the size of a marble to trillions of kilometers in a trillionth of a second. That was so fast that all those tiny differences in density were stretched from subatomic distances into galactic distances, which is why the whole universe consists of more and less dense regions. Pockets of the universe filled with a bit more stuff than the space around them. After that short but powerful inflation ended, gravity began trying to pull everything back together. Inside the denser pockets, gravity emerged victorious, and so over time, they grew into groups of galaxies like the one we live in today. The Local Group is our pocket of the universe. But at larger scales outside the denser pockets, the expansion of space never stopped. This means that our Local Group is surrounded by a lot of stuff, but none of those structures and galaxies are gravitationally bound to us. The more the universe expands, the larger the distance between us and the other gravitational pockets becomes. Even worse for us, the expansion of the universe is accelerating. We don't know why this happens, so we came up with the concept of dark energy. You can imagine it like an invisible effect that speeds up the expansion of the universe. We'll explain these concepts in more detail in another video though. For now, all you need to know is that the universe is expanding faster and faster. This expansion means that there's a cosmological horizon around us. Everything beyond it is traveling faster relative to us than the speed of light. So everything that passes the horizon is irretrievably out of reach forever, and we will never be able to interact with it again. In a sense, it's like a black hole's event horizon, but all around us. 94% of the galaxies we can see today have already passed it and are lost to us forever. Wait, if we can't interact with them, how come we can still see them? Well, the way we're able to see something is via light, and although the speed of light is the fastest way to travel through the universe, it needs time to get from one place to another. Every second, light reaches us from trillions of galaxies that have passed the horizon because when their light was emitted, they were much closer to us. We are looking at their ancient past and see their ancient positions. So the observable universe is much larger than the universe we can actually interact with. In a sense, the universe is pulling off a great show for us, showing us things that are out of reach forever. We have no idea what these galaxies look like today, and we will never know. But we will be able to observe them for a long time as their light hits our telescopes. Interestingly, this means that currently the observable universe still appears to be growing as more and more light released by super distant galaxies billions of years ago is arriving at our doorsteps. Still, all the pockets of the universe outside the Local Group will one day pass our cosmological horizon. Once they do, their light won't be able to reach us anymore, and from our perspective, they will fade away into darkness.
Every second of your life, 60,000 stars pass the horizon. Since you started watching this video, around 22 million stars have moved out of our reach forever. Okay, but if 94% of the observable universe is beyond the cosmic horizon and gone forever, that still leaves us with 6% that is technically in reach, which is still a ton of stuff. All the galaxy pockets that are less than 18 billion light years away. They are still moving away, but slow enough that we could physically reach them, although the chances are shrinking with every second that passes. Everything that's more than around 5 million light years away is moving away from us, but the closest galaxy groups are receding the slowest, so there is a time window to jump galaxy groups. The challenge is extreme though, even for Type 3 civilizations. Even at the speed of light, a trip to the Maphite group, the closest pocket of galaxies outside the local group, would take 11 million years. If some sort of super-motivated, super-advanced civilization takes this challenge on, its potential sphere of influence could expand to hundreds or thousands of galaxies. Although, as time passes and the universe grows, they would be separated forever. It's pretty safe to assume that humans will not make this journey, at least not with technologies that are even remotely on the horizon. For us, the local group is most likely the largest structure that we will ever be a part of. Just traveling between the stars would be an achievement of epic proportions. We would already be incredibly successful if we were to colonize our cosmic backyard, which accounts for 0.00000000001% of the observable universe. As dark energy pushes the rest of the universe away from us, the local group will become more tightly bound. All its galaxies, big and small, will merge together to form one giant elliptical galaxy with the unoriginal name Milkdromeda in a few billion years. This process might even smash huge gas clouds together and re-spark star formation. 3 billion, few billion years na sonna bro. 10000 வருஷம் இல்ல bro, few billion years bro. Billion year ஆகும் bro. Might even smash huge gas clouds together and re-spark star formation for some time. And this new light will be very welcome because at some point the galaxies outside Milkdromeda will be so far away that they become too faint to detect. Once this happens, no information outside of the local group will reach us ever again. The universe will recede from view. A being born in the far future in Milkdromeda will think that the universe consists of nothing but its own galaxy. When they look far into empty space, they will only see more emptiness and darkness. They won't see cosmic background radiation, and they won't be able to learn about the Big Bang. They may have no way of knowing what we know today, the nature of the expanding universe, when it began, and how it will end. They might think the universe is static and eternal. Milkdromeda will be an island in the darkness, slowly getting darker and darker. Still, with its trillion stars, the local group is certainly a big enough playground to entertain humanity for a while. After all, we still haven't figured out how to leave our solar system, and we have dozens of billions of years at the very least to explore our galaxy. And we have the incredible luck to exist at the perfect moment in time to see not only our future, but also our most distant past just by looking into the night sky. As isolated as the local group is, it is our home. And it really is a spectacular place. Time for some behind-the-scenes content. You might have noticed that we sorta already made this video a few years ago, but the original had a regrettable mistake. In it, we said it would be physically impossible to ever leave the local group to reach other galaxy groups. But our travel limit is actually much larger, as we showed in this video. It's not physically impossible to go further, but just extremely unlikely that it'll ever happen. So why did we leave the video up? Well, it has to do with the nature of the mistake. We talked to astrophysicists and they thought it didn't matter. The parts they considered important were correct and they thought we should just leave it and move on. So with that feedback, we decided to spare the video. But since 2016, and really thanks to you burbs, we were able to grow Kurzgesagt and add fact checkers to the team வந்து எப்படினா bro நிறைய facts வச்சு வீடியோஸ் பண்ணுவாங்க detailed sources documents to avoid these sorts of mistakes and also to make our work transparent. Copyright claim. We can't avoid mistakes from time to time, but we can work hard on getting
காப்பிரைட்லாம் நமக்கு மேட்டரே இல்லை ப்ரோ. கிளைம் ஆகிட்டா நமக்கு என்ன அமௌண்ட் ₹1 கூட கொடுக்கல. இது கிளைம் ஆன எனக்கு இது ரியாக்டிங் வீடியோவில் கூட போடலாம். ஐ மீன் இது ரியாக்ஷன் வீடியோ தானே. ஐ டோன்ட் திங்க் இதை வந்து என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலான வீடியோ. நம்ம வேணும்னா திரும்ப இது பண்ணலாம். இது வந்து காப்பிரைட் கேட்காதீங்க. இது வந்து என்னன்னு சொல்லலாம், இது வந்து நான் ரியாக்டிங் வீடியோ தான் அப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. நான் மொத்த வீடியோவும் பார்த்துட்டேன். இதில் 11 நிமிஷமும் ஏமாத்து வேலை தான் பண்ணுங்க. ஆனால் கிளைம் பண்ணால் பண்ணுறாங்க. லைக் கர்ஸ்கசாட்டுக்கு போனால் இட்ஸ் குட். எனக்கிட்ட ₹1 கோடி இந்த வீடியோவில் வரப்போகுதா என்ன? வரப்போகிறது இல்லை. சரி, அதுக்கப்புறமா என்ன சொல்ல வந்தேன்னா, ஷுட் பி பார்த்தீங்களா இந்தியா பற்றி ஒன்று சொல்கிறோம். இந்தியா இல்லை, இது வேறு ஏதோ நாடு. ஓகே, என்னன்னா ப்ரோ இந்த வீடியோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். செமையாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு லைட்டாக. எனக்கு எப்பவுமே கர்ஸ்கசாட் பார்த்தாலே கொஞ்சம் மைண்ட் ப்ளோயிங்காக தான் இருக்கும். நம்ம நிறைய ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட நிறைய இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, பிரேக் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க எப்படி ரிசர்ச் பண்ணாங்க, யார் யார் இது தரவுகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு எல்லாத்தையுமே அவங்களோட சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் யார் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, இதில் உள்ள ஒர்க்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தப்பு இருந்தால் தப்பு, ஃபேக்ட்ஸ் தான் போடுவாங்க. லைக் எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, சும்மா அடிச்சு விடு ஒம்பாட்டுக்கு மாதிரி எதுவும் பேச மாட்டாங்க. ஃபேக்ட்ஸ் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கும். அதுதான் அவங்களோட நேமும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் சொன்னீங்கள்ல இந்த ஹியூமன்ஸ் இருக்க மாட்டாங்க ஆஃப்டர் பில்லியன் இயர்ஸ் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இஃப் இந்த எர்த் வந்து என்ன சொல்கிறது, ஒரு லைஃப் ஃபார்மை சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமாவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமாவும் என்ன பண்ண எர்த்தால் என்ன பண்ண முடியும், லைஃப் ஃபார்மை சப்போர்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஹியூமன்ஸ் இருப்பாங்க. தே ஒன்ட் பி சேம் அஸ் அஸ். இப்போ நம்ம இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்களா, இருக்கலாம். ஆனால் வந்து ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஹியூமன்ஸ் இருப்பாங்க. லைக் தே வுட் சே தட் தே ஆர் ஹியூமன்ஸ். லைக் நம்மலாம் வந்து ரொம்ப ஓல்டு ஹியூமன்ஸ், தே ஆர் த நியூ ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கும். பட் வந்து இஃப் லைஃப் கேன் சஸ்டெயின், ஹியூமன்ஸ் வில் பி தேர். ஹியூமன்ஸ் இருப்பாங்க. ஹியூமன்ஸ் வில் லைக் அழியலாம் மாட்டாங்க. அவங்க வந்து இன்னும் டெவலப் தான் ஆவாங்க. நம்மளை விட இன்னுமே என்னவாங்க, இன்னும் டயர் சுச்சுவேஷனில் நம்ம வி வில் மேக் டயர் டிசிஷன்ஸ். அதனால் கண்டிப்பாக நம்மளோட ரேஸ் இருக்கும். எல்லோரும் போயிடுவாங்கன்னு தெரில. நான் அஸ் அ ஹியூமன் ரேஸ் வி வில் சர்வைவ் ப்ரோ. அன்லெஸ் நம்மளே நம்மளை அழிச்சுக்கிட்டா தான் உண்டு. மைண்ட் கேமர் ஹாய் ப்ரோ. ஹாய் மைண்ட் கேமர் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ இது நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் 2-3 விஷயம் சொல்லியிருப்பான். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பான்னா, ஏதோ ஒன்று நான் யோசித்தேனே, அதை பார்க்கும்போதே யோசித்தேன். அதை 3 ஸ்டேஜஸ் ஆஃப் இது சொல்லியிருப்பான். நம்ம வந்து எந்த டைப் 3 சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படின்னா ப்ரோ, ஸ்கேல் இருக்குது. ஒரு சிவிலைசேஷன் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. அது எப்படி ஒர்க் ஆகணும்னா இப்படி தான். அது என்னது, கார்ஷேவா அது பேர், RDSEV ஸ்கேல் அப்படின்னு போட்டால். நான் இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசிப்பேன். கார்ஷேவ் அப்படி எப்படி வார்க்குறதுன்னு தெரில. நம்மளை அழிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி. ஆமாம், அதுவும் சரிதான் ப்ரோ, அதுவும் சரிதான். ஆனால் அது மொத்தமாக அழிக்க மாட்டோம். கொஞ்சம் பேர் அழிப்போம், எல்லாரையும் அழிச்சிட மாட்டோம். நம்ம சர்வைவ் ஆகிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க. லைக் அவங்க சர்வைவ் ஆகிடுவாங்க. யூனோ, அட்லீஸ்ட் சிவிலைசேஷன் டைப்புன்னு ஒன்று இருக்குது ப்ரோ. எப்படி ஒரு சிவிலைசேஷனை வந்து நாம் வந்து இது வந்து ஒரு என்ன சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம இருக்கோம், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் நம்ம என்ன ஸ்கேலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் இருக்குது. இவரோட ஸ்கேல், இந்த ஆள் இவர் வந்து ஏதோ ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்டாக ஏதாவது இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். K1, K2, K3, K4, K5 அப்படின்னு இருக்கா. இல்லை, கண்டிப்பாக தப்பு. அது 3 டைப் தான் இருக்குது ப்ரோ. ஓகே, 3 டைப் ஆஃப் சிவிலைசேஷன் தான் இருக்குது. அது ரொம்ப தப்பு. கார்ஷேவில் எனக்கு தெரிஞ்சு 3 டைப் தான் இருக்குது. இல்லை மேபி 5 டைப் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். மேபி அதுலேயே வீடியோ இருக்கும், யாருக்கிட்டே இருக்கும். இதுலேயே வந்து கர்ஸ்கசாட் டைப் சிவிலைசேஷன் அப்படின்னு இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பண்ணியிருப்பான். இருக்குது பாருங்கள், 9 months முன்னாடி போட்டிருக்காங்க.
காட் சேவ் ஸ்கேல் வந்து எத்தனைன்னு தெரில, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அதில் சொல்ல வர்றது என்னென்னா, ஹாய் நவீன் ப்ரோ, ஆஃபீஸ் ஓவரா? இன்றைக்கி நான் ஆஃபீஸே போகல ப்ரோ, லீவ் ப்ரோ, நான் லீவில் இருக்கேன் ப்ரோ. இன்றைக்கி நான் ஃப்ரைடே இன்றைக்கி 4 நாள் அப்படி லீவில் இருக்கேன், அதனால தான் ஐ எம் ஹியர் ப்ரோ. இல்லைன்னா நான் இந்த டைமில் வந்திருக்க மாட்டேன். ஆஃபீஸ் வந்து 12:30 தான் முடியும். நான் ஒரு 1 o'clock கிட்ட தான் க்ளோஸே பண்ணுவேன் ப்ரோ. நான் ஆஃப்டர்நூன் போனேன்னு வைங்களேன், என் ஸ்ட்ரீமை யூஸ்வலாக மார்னிங்கில் என்ன சொல்கிறது, அந்த 10 to 1 கேப்பில் ஒரு 2 o'clock எண்ட் பண்ணால் கூட நான் வந்து போயிட்டேன்னு வைங்களேன், அப்புறமா ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு தூங்க தான் வர முடியும், என்னால் ஸ்ட்ரீமுக்கே வர முடியாது ப்ரோ. ஹாய் நவீன் ப்ரோ. என்ன சொல்லுவாங்க, அதான் கார்ட் ஷேவோட கார்ட் ஷேவ் அப்படிங்கிற இருக்கு. பரவாயில்ல விட்டுருங்க. இந்த இமேஜை பார்க்க முடியாதா என்னால்? ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்னு கொடுத்து பார்ப்பேன், என்ன வருதுன்னு பார்ப்பேன். டைப் 4 டைப் 6லாம் இருக்குது போல இருக்கு. ஓகே, ஆனால் அட் எண்ட் நான் சொல்ல வர இதுதான், என்ன சொல்லணும், அது எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா எனர்ஜி யூசேஜ் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணுறோம், எதுலேருந்து நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. டைப் 1 சிவிலைசேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து எர்த்தில் உள்ள எல்லா எனர்ஜியும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியணும். நம்ம வந்து எல்லா எனர்ஜியுமே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி இருக்கணும். அதை வந்து நம்ம எனர்ஜியை எர்த்தில் உள்ள எல்லா எனர்ஜியையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நாம் வந்து டைப் 1 சிவிலைசேஷனாக ஆகும். டைப் 1 சிவிலைசேஷனாக இன்னும் ஆகலை. நாம் பிக் சேனல்ஸ்லாம் எப்படி காப்பிரைட் உடனே கிளைம் பண்ணுறாங்க, எப்படின்னா ப்ரோ கண்டென்ட் ஐடி ஒன்று இருக்கும் ப்ரோ. இப்போ இந்த கண்டென்ட் இருக்குன்னு, இந்த கண்டென்ட்டுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும், கண்டென்ட் ஐடி இருக்கும். நான் வந்து இதை பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், யூடியூபோட மிஷின் லேர்னிங் வந்து ஏஐ வந்து என்ன பண்ணிவிடும், அது வந்து அந்த கண்டென்ட் ஐடியை மேட்ச் பண்ணிவிடும். நான் வந்து இந்த வீடியோ இதில் ப்ளே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ வச்சு நான் என்னோடய இது ஃபுல்லாகவே என்னாகும், என்னென்ன வீடியோவோட ப்ளே ஆகிருக்குன்னு சொல்லி எல்லா கண்டென்ட் ஐடியுமே ரீட் ஆகும். நான் இப்போ ஒரு பாட்டு போட்டால் அதோட கண்டென்ட் ஐடி இந்த வீடியோவோட கனெக்ட் ஆகிடும், இந்த இதை போட்டால் இதோட கண்டென்ட் ஐடி கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோ எண்டாகி ப்ராசஸ் ஆகும்போது இதோட கண்டென்ட் ஐடி இந்த வீடியோட என்ன ஆகிடும், மர்ஜ் ஆகிடும் மெட்டாவில், இந்த வீடியோட மெட்டாவில். ஸோ என்ன ஆகிடும், அதை வந்து ஏஐ வந்து பிடிச்சிரும் ஈஸியாக. ஆதார் கார்டு மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கும், இதோட ஆதார் கார்டு ஐடி வந்து என்னோடய வீடியோவில் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். எப்படி சொன்னோம் பார்த்தீங்களா மொத்தத்தையும். கண்டென்ட் ஐடி CONTENT ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த கண்டென்ட் ஐடி வந்து எல்லா ஹவு கண்டென்ட் ஐடி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கா. இப்போ முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இந்த கண்டென்ட் ஐடி வந்து எப்போ அது இதாகும்னா, ஏதாவது when is your marriage சிவா, எனி குட் நியூஸ்? நோ குட் நியூஸ் ப்ரோ. மெதுவாக பண்ணலாம் ப்ரோ. எனக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் அவசரம் இல்லைன்னு தோணுது ப்ரோ. வேணும், கல்யாணத்தில் கொஞ்சம் ஒரு உடன்பாடு இல்லை இப்போதைக்கு. கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பண்ணலாம், ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் வேண்டாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. கொஞ்சம் டைம் ஆகட்டும். பார்க்குறாங்க, ஆனால் வந்து நான் சரி கொஞ்சம் புஷ் பண்ணிட்டே இருக்கேன். அவங்க கொஞ்சம் திட்ட தான் செய்கிறாங்க. சரி பார்ப்போம், என்னைக்கு நானே ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன், எனக்கும் தெரில, அது வேறு விஷயம். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஷேவ்லாம் பண்ணி இருக்கேன். இதுக்கே எங்கள் அம்மா வந்து ஓகேடா பாத்திர வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கலாய்க்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நவீன் ப்ரோ, கண்டிப்பாக கூப்பிடுங்க. என்ன ப்ரோ எல்லாரையும் கூப்பிட்டு, கண்டிப்பாக கொரோனா டைமில் இருந்தால் யாரையும் கூப்பிட முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இருக்காது, பார்ப்போம். கொரோனாலாம் முடிஞ்சிடும், அருமையாக கூப்பிடலாம். மோஸ்ட்லி கல்யாணம் இருந்துச்சுன்னா ஊரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கன்னியாகுமரிக்கு எல்லோரும் ஒரு விசிட் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிற மாதிரி ட்ரீட் கண்டிப்பாக வச்சிடலாம் ப்ரோ. அருமையான ட்ரீட் வச்சிடலாம் ப்ரோ. கல்யாணமே ஒரு ட்ரீட்டு தானே, கல்யாணத்துக்கு வந்தாலே அது ட்ரீட்டு தானே இல்லையா? கல்யாண சமையல் சாதம், ஜாலியாக இருக்கீங்க. இப்போ ஸ்டார்டிவ் வேலையை ஆடிட்டு. ஆமாம், கரெக்டு ஆக்ஷேக்குமார் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இது அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா எனக்கு தெரில. நான் பண்ணுறது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களான்னு தெரில அரேஞ்ச் மேரேஜில். போதும், முடியல. போதும் ப்ரோ, விட்டுட்டேன். அப்புறம் வருவீங்களானே மாட்டிங்களோ எனக்கே தெரில ப்ரோ. கமிட்மெண்ட் தான் ப்ரோ. நம்ம வந்து கல்யாணத்தில் கமிட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் யூடியூப் பண்ணுவேன்னா என்ன பண்ணுவாங்க,
வீட்டில் சொல்லுவாங்க, அவர் என்னம்மா எப்போ பார்த்தாலும் கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. என்ன கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அவர் வந்து கேம் ஆடிக்கிட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டு விழும். யோசிச்சு பாருங்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? புரிஞ்சுக்கே வாய்ப்பில்லை. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படிமா? எங்கள் அம்மாவே ஆல்ரெடி சொல்கிறாங்க, சும்மா நீ இதை பண்ணிட்டுருக்கியடா, இதுலேருந்து ஏதாவது வருமானம் வந்தாவது பரவாயில்ல, இதை ஏன் போட்டு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு தான் எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லும் போதாவது நான் தட்டி விட்டுறலாம். சொல்லுங்கள், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களோட லைஃபே நம்ம இன்வால்வ் ஆகிடுவோம்ல, அவங்க லைஃப்பில் நம்ம இன்வால்வ் ஆகிடுறோம். அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுல்ல. ஒரு மியூச்சுவல் டிசிஷனாக தானே இருக்கணும் நிறைய விஷயம். அவங்க என் இஷ்டத்துக்கு பண்ணலாம், லைக் ஓகே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் மியூச்சுவலாக ஒரு அது அக்செப்ட் பண்ணால் பண்ணலாம், அப்படிலாம் பண்ண முடியாதுல்ல. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? கேம் தான் ஆடுறாரு. ஆடுதான். அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவேன் நினைக்கிறேன் ப்ரோ. பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். எல்லாம் கரெக்டாக அமைஞ்சா யாராவது நீங்களே தான் சொல்லுங்கள். நம்ம வந்து அரேஞ்ச் மாதிரி தான் பண்ணனே இல்லை, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி யாராவது இருந்தால் ஒரு மீட்டிங் செட் பண்ணி கொடுங்க, பார்ப்போம், பேசுவோம். என்ன சொல்கிறீங்க? சப்ஸ்கிரைபர்ஸை பொண்ணு தேட வைத்த SivPlays அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தலைப்புச் செய்தி வரும் பாருங்கள். இது வந்து யூடியூபா டிண்டரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தனா டக்குன்னு முடிஞ்சு. டிண்டரா கூட இருந்தால் பரவாயில்ல, இது வந்து மேட்ரிமோனி சைட் ஆகிட்ட பாருங்க. ஹேடா தம்பி, ஹாய் வாட் ஆர் யூ டூயிங் ஆல் ஆண்ட்ராய்ட்? ஆன்லைனில் இருக்கியா? எல்லோரும் இருக்கீங்களா? இப்போ ப்ரோ வந்து ரியாஸ் ப்ரோ இங்கே இருந்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லையா? யாருமே இல்லை. ஜிஜி ரியாஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ, ஐ வாஸ் வாட்சிங் தட் வீடியோ. ஒர்க் லைஃப் ஒன்லி, நோ கேம் டுடே. ஓ மை காட் தம்பி, ஓகேடா, கான்சன்ட்ரேட் பண்ணுறா, ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஐ மீன் இட்ஸ் கோனா ஹேப்பன் சம்டே. இந்த மாதிரி தான் ஆகும்டா நிறைய நாள். ஐ நோ ஹவ் இட் கோஸ் மேன். ஓகே, நான் சொன்னது இதுதான். டைப் 1 சிவிலைசேஷன், டைப் 2 சிவிலைசேஷன், டைப் 3 சிவிலைசேஷனில் நாம் என்ன பண்ணுறோம்? டைப் 1ல் வந்து நம்ம எர்த்தோட எனர்ஜியை பண்ணணும். ரெண்டாவது டைப் 2 சிவிலைசேஷனில் நாம் வந்து ஸ்டாரையே நாம் என்ன பண்ணணும்? ஹார்னஸ் பண்ணணும், அதோட எனர்ஜியை. Harness all the radiation of a star. Human might reach type 2 in a few thousand years. Shiv matrimony. Bro, Palestine problem தெரியுமா ப்ரோ? எனக்கு ஃபுல்லாக அது புரியவே இல்லை, நான் ரொம்ப உள்ள போய். ஹாய் ப்ரோ, உங்களுக்கு தெரியுமா ப்ரோ பாலஸ்தீன் இஸ்ரேல் மேட்டரு என்ன நடக்குதுன்னு? எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினச்சேன்னா பாலஸ்தீனில் வந்து யார் இருக்காங்க? இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அப்படி தானே ப்ரோ? கரெக்டாக கன்ஃபார்மாக தெரியலையே. எனக்கும் தெரில. நான் சொல்கிறேன் இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு நாட்டில் வந்து ஜூஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிலீஜியஸாக போகிறேன்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் ரிலீஜியஸாக போகல. நான் வந்து என்ன சொல்கிறேன், என்ன நடக்குதுங்கிறது லைட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட். இந்த பாலஸ்தீன் வந்து எந்த இதுக்குள்ளே இருக்கணும், எந்த ஒரு மத சார்புடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஏன்னா அது ரெண்டு பேரோட ஹோலி சைட். லைக் ஒரு இஸ்லாமியர்களுக்கும் அதான் ஹோலி சைட்டு, அதே நேரத்தில் கிறிஸ்டியன்ஸுக்கும் அதான் ஹோலி சைட். ஸோ அதில் உள்ள பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானான்னு எனக்கு தெரில, இது என்னோட புரிதல். நான் எதுவுமே பார்க்கல இது வரைக்கும், என்னென்னு எனக்கு தெரியாது. நானாக என்ன பண்ணுறேன், யூகிச்சுக்கிற ஒரு ஸ்டோரி லைன். இதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதில் என்ன ஆகுது, யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஹை ஓங்கி இருக்குது, ஒருத்தங்களோட கை ஓங்கி இருக்குது, இன்னொருத்தங்க ரொம்ப பாவமாக இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பாவமாக இருக்கிற மைனாரிட்டியை, எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான், மைனாரிட்டியை மெஜாரிட்டியை அடிப்பாங்க. எப்போவுமே மைனாரிட்டியை மெஜாரிட்டியை அடிப்பாங்க. அதுதான் எங்கேயுமே எப்போவுமே நம்ம போராடினா மட்டும்தான் எப்போவுமே நானே சொல்கிறேன். ஆனால் வந்து மைனாரிட்டிக்காக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், மைனாரிட்டி எப்போவுமே என்ன பண்ணணும், போராடி தான் ஆகணும் அவங்களோட உரிமைக்காக. அதே நேரத்தில் நம்மளும் எப்போவுமே நீங்கள் மெஜாரிட்டியாக நீங்களே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மைனாரிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணணும். அதே நேரத்தில் மைனாரிட்டி மெஜாரிட்டிங்கிறது மாறுற ஒரு விஷயம் தான். எப்போவுமே அது ஒரு சைக்கிள் தான். வாழ்க்கை ஒரு வட்டம், அதில் ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். எப்பவுமே நம்ம மேலே இருக்கும்போது அடுத்தவனை வந்து சமமாக பார்க்கணும், கீழே இருக்கும்போது சமத்துவத்தை கேட்டு வாங்கணும். அந்த மாதிரி சம்திங் லைக் தட். எப்போவுமே மொத்தத்தில் எல்லாரையும் ஈக்குவலாக எப்போவுமே பார்க்கணும். தட் இஸ் ஆல்.
எல்லாமே எப்பவுமே அதான் கரெக்டு. கூகுள் பண்ணுவோமா, ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்டா இந்த விஷயம். எனக்கு அது எம்ஜி ஸ்குவாடா ப்ரோ நீங்கள்? ஆமாம், PALESTINE எம்ஜி ஸ்குவாட்லாம் இல்லை ப்ரோ, நான் இந்த வீடியோ பார்க்கல. எம்ஜி ஸ்குவாட் மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அவ்வளோ தூரம் ரொம்ப டீப்பாக நம்ம ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் படிக்கிற அளவுக்கான பொறுமை கிடையாது நமக்கு. நம்ம ஒரு மதன்கோரி வீடியோ பார்த்தா அதிலிருந்து கிடைக்கிற நியூஸை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமான அவ்வளோ நியூஸ். அதை விட நமக்கு தெரியாது, அதில் இருக்கிற விஷயம் கூட தெரியாத ஒரு கை தான் நான் வச்சுக்கோங்க. மேபி அதில் மிஸ்இன்ஃபர்மேஷன் இருந்தால் அது ரொம்ப பேட் திங். லைக் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது மேட்டர் இல்லை, அது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது தான் முக்கியமே, ரொம்ப முக்கியம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறத விக்கிபீடியாவில் படிப்போம். The first phase we go there is it's an ongoing violent struggle between Israelis and Palestinians. Various attempts have been made to resolve the conflict. In the part Israel-Palestine peace progress, it has been referred to as the world's most intractable conflict, with the ongoing Israel occupation of West Bank and the Gaza Strip. The West Bankல நிறைய இஸ்ரேல்ஸ் போயிருக்காங்க. Public declaration of claims to be a Jewish homeland in Palestine. ஓகே, பாலஸ்டீன் தான் அவங்க, நான் சொன்ன அந்த இடம் வந்து பாலஸ்டீன் தான் ப்ரோ. நான் கரெக்டாக தான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கதையில் கரண் படம் பார்த்த ஃபீல் வருது ப்ரோ. கர்ணன் படம் பார்த்த ஃபீலே வருது. அப்படியாட தம்பி, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்னோடய லைஃப் பீரியடில் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியுமா, ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு வச்சுக்கேன். எனக்கு வந்து ஒரு 25 வயசு வரைக்குமே எனக்கு நம்ம ஊரில் உள்ள பிரச்சனைகளே எனக்கு தெரியாது. ஐ மீன் நம்ம ஊரில் நமக்கு என் கண்ணு முன்னாடி இருந்த மெஜாரிட்டி மைனாரிட்டிக்குள்ளே நடக்கிற ப்ராப்ளம்ஸே, நம்ம பிரிஞ்சிருக்கிறதே, ஏன் நம்மளோட தமிழ் புக்கில் அன்டச்சபிலிட்டி சின், அன்டச்சபிலிட்டி இஸ் அ க்ரைம், அன்டச்சபிலிட்டி இஸ் அ மனித தன்மையற்ற செயல், இஸ் இன்ஹியூமன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உங்களோட தமிழ் புக்கை எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ போட்டிருக்காங்கன்னு தெரில, சமச்சீர் கல்வியெலாம் இருக்கான்னு தெரில, அப்போ போட்டிருப்பாங்க. தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு போட்டிருப்பாங்க. அது ஏன் போட்டிருக்காங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 26 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. அப்போல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும், ஆனால் நமக்கு நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம அதில் பாதிக்கப்படாதனால எனக்கு தெரில. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் பார்த்தானா நான் இப்போ தான் இதெல்லாமே நான் புரிஞ்சுக்கிறேன். நான் உன்ட்ட இப்போ ஏர்லியாக சொல்கிறேன், உனக்கு நீ இப்போ 12th படிக்கிற, லைக் இதை கொஞ்சம் ஈஸியாகவே சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன அதுங்கிறது உன்னை சுற்றி பார்த்தாலே தெரியும். லைக் நமக்குள்ளேயே தான் இருக்குது, எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. இந்த பாலஸ்டீன்லேயும் இஸ்ரேல்லையும் நடக்கிற அதே பிரச்சனைகள் வந்து இங்கே நம்மளை சுற்றி வேறு விஷயத்துக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதான் நீ சொன்ன மாதிரி கர்ணன் படத்தை ஒரு எக்ஸாம்பிள், லைக் புரியுதா, அந்த மாதிரி தான் இதெல்லாமே. நான் இப்போ தான் நானும் ஒருத்தங்களையா வேறு மக்களோட பேச்சும் வேறு ஆளுங்க சொல்கிறத கேட்கும்போதும், ஒருத்தங்க சொல்கிறது கேட்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சவங்களே சொல்லி கேட்டுட்டு இருந்தால் அதெல்லாம் ஒரே விஷயமாக தான் இருக்கும். வேறு ஆளுங்களுக்கு நமக்கு தெரியாதவங்க சொல்கிறது கேட்கும்போது தான் வேறு விஷயம், இன்னொரு பெர்ஸ்பெக்டிவே நமக்கு கிடைக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. எது சரிங்கிறது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம தப்பான விஷயத்தை தான் சரின்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு அவங்க சொல்கிற விஷயந்தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். லைக் ஓகே அதுதான் கரெக்டு போல அப்படின்னு நமக்கு தோணும். அதுதான் நமக்கு லாபமாகவும் இருக்கும். எப்பவுமே நமக்கு லாபமாக இருக்கிற விஷயத்த நம்ம சரின்னு நினச்சிப்போம். ஓகே இப்படி பண்ணால் நமக்கு லாபமாக இருக்குது, ஸோ அப்போ அது சரி அப்படின்னு நினச்சிடுவோம். எப்பவுமே அப்படி கிடையாது. சில விஷயத்தில் உங்களுக்கு நஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுதான் சரியாக இருக்கும். நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அதுதான் சரியான விஷயமா இருக்கும். நான் எக்ஸாம்பிளாக எதுவுமே கொடுக்கல, ஏன்னா ரொம்ப பொலிட்டிக்கலாக நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் இதை பார்த்தா பேசுகிறோம், நம்ம வெறும் கேமிங் அந்த மாதிரி இந்த சேனலில் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறதுனால நான் என்ன பண்ணல, அதை பற்றி பேசலை. பட் சம்வேர் என்னோட ரியல் திங் வந்து வெளியில் வரும்ல. ரியலாக எப்படி இருக்கணும் அப்படி தானே நம்ம ஸ்ட்ரீமில் வரும். எவ்வளோ தான் நான் வந்து அதை பற்றி பேசாமே இல்லைன்னு சொல்லி போனாலுமே சம்வேர் என்னோட கருத்துக்கள் வெளியில் வரதான் செய்யும். யூனோ ஃபார் ஆல் லேண்ட் ரிலேட்டட் ஃபைட்ஸ் இன்க்ளூடிங் இந்தியா தே லெஃப்ட் கிவிங் இண்டிபெண்டன்ஸ் ஒன்லி பை கிரியேட்டிங் அ ரிஃப்ட். கரெக்டு. நான் வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லி ரீசனாக என்னால் சொல்ல தெரியல. பல பேர் பல இடங்களில் அவங்களுக்கு லாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் பிரிட்டன் செஞ்சதில் எனக்கு ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாக எனக்கு தெரில, நான் எனக்கு 100% இன்ஃபர்மேஷன் தெரியல. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தா அவங்களுக்கு என்ன லாபகரமாக இருந்துச்சோ அதை அவங்க பண்ணாங்க. ஸோ அது இன்னொருத்தங்களை அஃபெக்ட் பண்ணுது, அது தப்பு. அதே மாதிரி தான் அடுத்தடுத்து யார் பண்ணாலுமே தப்பு போகிறோம். அவங்க அப்படி விட்டு போனவங்க தான் எல்லோரும் அதை பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்தவன் வந்தவனும் என்ன பண்ணிக்கலாம், ஓகே இது தப்பு, இதை கரெக்டாக பண்ணணும், இதனால் நமக்கு லாபம் இல்லை, நமக்கு கஷ்டம்தான்,
நம்ம வந்து கஷ்டம் தான் படுவோம், ஆனாலும் நம்ம அதுதான் பண்ணணும், ஏன்னா அதுதான் கரெக்ட் அப்படின்னு, அதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு நினச்சி அவன் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை இருந்திருக்காது. எப்போவுமே அந்த டைமில் யார் என்ன தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள ப்ளேம் பண்ணால் மட்டும்தான் அந்த தப்பு வந்து மாறும். ஏற்கனவே இருந்துட்டு போன ஒருத்தனை ப்ளேம் பண்ணால் அந்த தப்பு மாறாது. ஏன்னா அவன் எங்கே மாற்ற போகிறான், அது முடிஞ்ச கதை, புரியுதா ப்ரோ? அதை மாற்றவே முடியாத விஷயம். இப்போ மாற்றுறதுக்கு இப்போ யார் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயத்தில் கால் அவுட் பண்ணலாம், தப்பு இல்லை, நீங்கள் சொன்னதுக்கு தப்பு இல்லை, நீங்கள் கால் அவுட் பண்ணலாம். என்ன சொல்லணும், ஓகே அது மாதிரி பண்ண தப்பு அப்படிங்கிறத கால் அவுட் பண்ணுறது ஃபஸ்ட்டு. லைக் அப்போ தான் நம்ம ரியலைஸே பண்ணுறோம் நிறைய தப்பு நடந்ததை. எப்பவுமே அவங்க தப்பு பண்ணதை நம்ம பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக அவங்க தப்பு பண்ணது பேசணும். அதே நேரத்தில் இப்போ என்ன நடக்குதுங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக பேசணும். ஏன்னா அதுதான் என்ன பண்ணும் அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறதுக்கான ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். ப்ரோ வெண்டிட் ஆண்ட்ராய்ட் ஜி ப்ரோ ஸ்டார்டட் இஸ் லைவ் எஸ்டர்டே. அவர் வந்து நேற்று ஒரு 6:45 கிட்ட ஸ்டார்ட் பண்ணார் ப்ரோ, ஒரு 6:45 கிட்ட ஸ்டார்ட் பண்ணார். நானே ஒரு 6:15 கிட்ட தான் போனேன், அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பித்தோம். ஒரு 6:20 கிட்ட, அப்புறமா 6:30 மாதிரி இருந்துச்சு. அதுக்கிட்ட கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அவர்கிட்ட ஆக்சுவலாக சரியான பிசி இல்லை, ஸோ நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும். மொபைலில் இருந்தால் அவர் ஸ்ட்ரீமே பண்ணிட்டுருக்காரு. அவர் பண்ணல, வேற ஒருத்தங்க தான் அவரோட ஸ்ட்ரீம் கீ வச்சு பண்ணாங்க. ஆண்ட்ராய்ட் ஜி ப்ரோ அன்னோன் ஹேக்கர் ப்ரோ பண்ணார். நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஜஸ்ட்டு நேற்று எனக்கு அவ்வளோ பெருசாக நான் ரெடியே ஆகலை, ப்ரிப்பேர் ஆகலை. நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த பேசுகிறேன்ல, இப்போ நான் பேசுகிறேன்ல, இந்த மாதிரி தான் அதை பேசினேன். நான் ஏதாவது ஒரு தரவு வச்சு பேசினேன், எனக்கு ஏதோ ஒன்று தெரியும் அதை வச்சு பேசணும்னு கிடையாது. எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் சொன்னேன். ஐ மீன் என்னோடய பெர்ஸ்பெக்டிவுமே என்னோட குறுகிய நாலேஜ் உள்ள பெர்ஸ்பெக்டிவ் தான். அது ஒரு ப்ராடான நாலேஜ் கூட சொல்ல முடியாது. நான் பெருசாக எதையும் படிக்கவும் இல்லை. இப்போ இஸ்ரேல் பாலஸ்டைன் கூட எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் சொன்னேன் தவிர ஆக்சுவலாக இதுக்குள்ளே என்ன நடக்கு, அதில் உள்ள பல பேரோட கருத்துக்கள் என்ன, இதில் யாராவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, யார் யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியாது. இல்லைடா தம்பி, நான் அதை பற்றி பேசணும்னு தெரிலடா. ஏன்னா எனக்கு இதில் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குடா. எனக்கு சரியாக தெரியல எது கரெக்டு எது தப்புன்னு எனக்கு தெரில, என்ன நடக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. இதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஆண்ட்ராய்ட் ஜியோட டாக் ஷோ வந்து அவரோடது, அவர் தான் டாபிக் செலக்ட் பண்ணுவார். நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் இது ஒரு டாப்பிக்காக, ஆனால் வந்து அவர் எடுக்கிறாரா இல்லை அவரோட கருத்து என்ன இருக்குது, ஏன்னா அவர் சேனல் வரல. ஸோ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் இதை பற்றி, பாலஸ்டைன் பற்றி பேசலாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைனா அவர் ஜென்ரல் கான்செப்டாக போகிறாரான்னு தெரில. நானும் வேணா பேசணுன்னா நான் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவேன், என்ன நடக்கு, என்ன எதை படிக்கணும்னே ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கேருந்து அதை படிக்கணுங்கிறதையும் நாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ படித்து வேணால் சொல்லலாம், கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசலாம். ஆனால் வந்து அவர்கிட்ட தான் நான் லைட்டாக சொல்லணும்டா, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மேப் டுடே தான் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன் டிஎன் கன்னியாகுமரி இஸ் பாலஸ்டைன், திருநெல்வேலி இஸ் இஸ்ரேல், மதுரை இஸ் பாலஸ்டைன், திருச்சி இஸ் இஸ்ரேல். சின்ன இடங்கள் தான் ப்ரோ, ரொம்ப சின்ன இடம் ப்ரோ, அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன இடம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவங்க யுஎன்னால அந்த இடத்த வந்து ஒரு இடத்துக்கு கொடுக்காம அவங்களே அதை பிரித்து அப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் சின்னதாக தான் வைக்கிறங்கிற சூழ்நிலைனால அதை வச்சுக்கிட்டாங்க. ஓ அப்படியா, நான் அதை பார்க்கலடா தம்பி, நான் வேணால் கேட்டு பார்க்குறேன்டா, நான் கேட்டு பார்க்குறேன்டா, கண்டிப்பாக கேட்டு பார்க்குறேன்டா தம்பி. ப்ரே ஃபார் பாலஸ்டைன் ப்ரோ. யா ஷோர்டா தம்பி, ஷோர். பாலஸ்டைனில் யார் இருக்காங்க, இங்கே யார் இருக்காங்க, யார் அட்டாக் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு ரிலீஜியஸ் டாப்பிக்கா? லைக் இது வந்து நார்மலாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, பாலஸ்டைனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு நான் பேசுகிறதா, இல்லைனா வந்து இது ஒரு ரிலீஜியஸ் டாப்பிக்கு அப்படின்னு பேசுகிறதா? இதில் யாரை நான் குறை சொல்லலாம், யார் எந்த ரிலீஜன் மேலே நான் குத்த சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த ரிலிஜன் தான் தப்பு, அந்த ரிலிஜன் பண்ணுறது கரெக்டு அப்படிங்கிறத விட எது கரெக்டு எது தப்புன்னு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அதை யார் பண்ணுறாங்களோ அது தப்பாயிடும். அது வந்து என்ன சொல்கிறது, கரெக்டு தான் சொல்லலாம், சும்மா சொல்லலாம். தப்பு கரெக்டு தானே சொல்கிறோம், அது யார் பண்ணாலுமே தப்பு தான். எந்த ரிலிஜன் பண்ணாலுமே அது தப்பு தான், எந்த மனுஷங்க யார் பண்ணாலுமே அது தப்பு தான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ப்ளஸ் வந்து நான் யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னும் லைட்டாக தோணுது.
புரியுது அக்ஷய் ப்ரோ, புரியுது. நான் ஏரியா சைஸ்க்காக சொல்கிறேன் ப்ரோ. டு கிரியேட் ஃபைட் தே கிரியேட்டட் அ கண்ட்ரி இன் ஆல்டர்னேட் லொக்கேஷன்ஸ். கரெக்ட் ப்ரோ, கரெக்டு. நிறைய கேள்விகள். சரி, டிஸ்பைட் அ லாங் டேர்ம் பீஸ் ஆஃப் ப்ராசஸ். ஓகே, கம்மிங் டு வாட் இஸ் ஹேப்னிங் நவ். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆக்ஷன்ஸ் டுவர்ட் செட்டிலிங் ஃபெட்டிலிசம். லாஸ்ட் லைன் படிப்போம். The peace process has been predicted as the two article. Okay. நான் ஒரு வீடியோ சொல்கிறேன், 10 நிமிஷம் லைவில் இஃப் பாசிபிள் பாருங்கள். ஆர் செக் இன் ஆஃப்லைன். லிங்க் எனக்கு அனுப்பிவிடுங்க ப்ரோ, நான் செக் பண்ணுறேன் ப்ரோ. நான் ஏரியா சைஸ்க்காக. ஓகே, லிங்க் நீங்கள் அனுப்புங்க, நான் அதை கண்டிப்பாக பார்க்குறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஒரு கரண்ட் ஈவெண்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். தெரியாமல் எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் அரையும் குறையுமா சொல்கிறதுக்கு அட்லீஸ்ட் அதை பற்றி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நான் சீரியஸாக சொல்கிறேன். ஏன் நான் வந்து பெருசாகவே இதை பண்ணலன்னா, லைக் இது ரொம்ப மோர் ஃபார் மீ மாதிரி இருந்துச்சு ப்ரோ. லைட்டாக நிறைய விஷயம் போயிட்டுருக்கு, ஒன்றா போயிட்டு இருந்துச்சா, சரி நம்ம கையில் இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இதை கொஞ்சம் கண்டுக்காம விட்டேன்னு நினைக்கிறேன். விச் இஸ் ராங். லைக் நம்ம எவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருந்தாலுமே நம்ம ஒரு சுற்றி நம்ம நடக்கிறதையும் இல்லைனா அதை தாண்டியும் நம்ம கொஞ்சம் பார்த்தா தான் என்ன இருக்குது. லைக் ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அங்கே சப்போர்ட் இருக்குன்னே தெரியும். நான் வந்து இல்லை, எனக்கே நிறைய இருக்குது, நானே கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எதுவுமே பண்ணாமல் விட்டுன்னு வைங்களேன். தென் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது அடையாள பிரச்சனை வரும்போது யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் இதை மாதிரி யாரோ ஒருத்தங்க எங்கேயோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தாண்டி போயிடுவாங்க. ஸோ அதை பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சா இன்றைக்கி நானும் அதை பண்ணக்கூடாதுல்ல. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்டா. அப்பப்போ நான் கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக பேசுவேன். ஆனால் திரும்ப ஒருக்க கேட்டு பாருங்கள், அப்புறமா நான் சொன்னது கரெக்டாக புரியும். அப்படி புரியலன்னா திரும்ப என்கிட்ட சொல்லுங்கள், ஏன்னா எனக்கே புரிஞ்சிருக்காது சம்டைம்ஸ். என்ன ப்ரோ, பாலஸ்டீனில் நிறைய பேர் இறந்துட்டாங்க போல இருக்க. அராப் ஜூ அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன ப்ரோ, எனக்கு தெரியலையே. பாலஸ்டீன் அராப்ஸ் என்னவோ. ஜுடாயிசம் அப்படின்னு ஏதோ ஒரு இது இருக்குது. த ரிலிஜன் அஸ் த ஹோலி லேண்ட் இஸ் சேக்ரெட் அமங் ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். ஓ, கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜூஸ் கிடையாதா? ஓகே, அது நான் ஏதோ அதிலே ஒரு வெரைட்டின்னு நினச்சிட்டேன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஹாய் ப்ரோ, என்ன மிஸ்ட்ரி கேம் எதிர்பார்க்குறீங்க ப்ரோ திஸ் டே? அப்படியா ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு யாரோ வந்து என்ன வரப்போகுது, ரெட் டெட் ரிடெம்ப்ஷன்லாம் வரப்போகுதுன்னு எனக்கு ஒரு ஃபேக்கான இது கொடுத்தாங்க. என்ன கேம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரில. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இது வரும், ஃபால் கைஸ் தான் வரும். ஃபால் கைஸ் கொடுக்க போகிறாங்களா? ஓகே, மேபி ஃபால் கைஸ் ஃப்ரீயாக கொடுக்குறது அவர் சொல்கிற கேம்ஸ் வந்து கரெக்ட் ஃபால் கைஸ் பை பண்ணிட்டாங்க. ஆமா, சோ ஃபால் கைஸ் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேர் ஆடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே கேம் டேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்படி கொடுத்தா மட்டும் தான் வாட வாய்ப்பு இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, சொல்கிற ரீசன் கரெக்டாக இருக்கு, ஒரு ரீசனிங் கரெக்டாக இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க, லைக் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ப்ரூடா ஆமாம் ப்ரோ, சரியான அது இது என்னது இதெல்லாம் சும்மா அவங்க மீமாக போட்டாங்க ப்ரோ. அதை நம்ம பையன் தான் ஆண்டனா தான் போட்டிருந்தோம் இங்கேருந்து எடுத்து. ஃபால் கைஸ் வர்றதுக்கு 6 months ஆகும்னு சொல்கிறாங்க ப்ரோ. அப்படியா? ஃபால் கைஸ் வரவே 6 months ஆகிடுமா? ஓகே ஓகே, பார்ப்போமே, தெரிஞ்சிடும்ல 2-3 நாள். 3 நாள்
ஏதோ யாரோ ஹெல்ப் கேட்குறாங்க. வாட் இஸ் திஸ்? ஹூ இஸ் திஸ் ஃபர்ஸ்ட்? ஷியாம் சுந்தர், ஆந்திர பிரதேஷ், இந்தியா. ஐ மீன் லைக் நான் ரொம்ப ரேராக தான் ஹெல்ப்பே பண்ணுவேன். லைக் ஐ டோன்ட் நோ ப்ரோ, ஐ டோன்ட் நோ ஏன் எனக்கு அப்படின்னு நான் சொல்ல தெரியல. ஏன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தெரில ப்ரோ, ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு மனசு வேணும். அந்த மனசு என்கிட்ட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஃபால் கைஸே பிகாஸ் ராக்கெட் லீக் சொல்லி வந்தே ஒரு இயர் ஆச்சான். ஓ அப்படியா ப்ரோ? ஓகே ஓகே, புரியுது. உங்களோட லாஜிக்கும் புரியுது, நீங்கள் சொல்கிறது புரியுது ப்ரோ, புரியுது. ஏன்னா ராக்கெட் லீக் வந்து அப்புறமா அதை ஃப்ரீயாக அவங்க ஆக்குறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஐ மீன் அவங்களோட பிளாட்ஃபார்முக்கு வர்றது. அதனால் ஃபால் கைஸும் இப்போ சொல்லியிருக்காங்கன்னா எப்போ வரும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறீங்க, அப்படி தானே? டூம் ரைடர் மேக்ஸ் எடிஷன். டூம் ரைடரில் என்ன இது ப்ரோ வரும், என்ன வேர்ஷன் வரும்னு நினைக்கிறீங்க? டூம் ரைடர் ஷேடோ ஆஃப் டூம் ரைடரா? என்கிட்ட ஷேடோ ஆஃப் டூம் ரைடர் மட்டும் இல்லை, வேறு எல்லாமே இருக்குது. ஆண்டனா க்ளவுடை செக் பண்ணுவோம். தம்பி வந்து ஏதோ ப்ரொஃபைலை செக் பண்ண சொல்கிறாரு. டெரரியா ஆடியிருக்காரு நிறைய. ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு போட்டிருக்காரு, நன்றி. லவ் வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது வயசு கோளாறுன்னு நினைக்கிறேன், இந்த ஹார்ட் வைக்கிறதெல்லாம். அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் ரஃப் மச் லவ் சைன்டு பை SivPlays. பார்த்தீங்களா ஹியர் ஏதோ கேம் வச்சுருக்காரு, அது இல்லை ஐயா. ஓகே, பார்த்துக்கலாம் ப்ரோ, பார்த்துக்கலாம். வரும்போது பார்த்துக்கலாம் ப்ரோ, நம்ம கையிலேயே இருக்குது, வரும்போது பார்த்துக்கலாம். ஷார்ட் டிஸ்கார்ட் ப்ரோ இன்னும் நான் பார்க்கல ப்ரோ, அடுத்து அங்கே தான் போகிறேன். தம்பி பாருங்கள். சரி, என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணுவோம். வேர் இஸ் மை டிஸ்கார்ட்? ஹியர் இட் இஸ், லிங்க் ஹியர். எங்கே இருக்குது? இந்த போட்டிருக்கீங்க. இஸ்ரேல் மதன் கௌரி வீடியோ போட போகிறீங்க அப்படி தானே ப்ரோ? ஐ நோ. This is me driving in what I think is one of the most bizarre places in the world. I just crossed over from Israel into the West Bank. If you look at a map of where I'm driving right now, you'll see a jumbled mess of Palestinian towns and villages, which are shown in green, and Israeli settlements, which are... கரெக்ட் ப்ரோ. ஷுட் யூ ப்ளே இட்? அந்த சேனல் எனக்கு தெரியும் ப்ரோ. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த சேனல் ஃபாலோ பண்ணுவேன். அது என்னது, நம்ம லோ பட்ஜெட் கேமிங்னு ஒரு சேனல் இருக்கும். அதில் அவங்க இந்த மாதிரி அப்டேட்ஸு அதெல்லாம் போடுவாங்க, சேல்லாம் பற்றி பேசுவாங்க. அவங்க வந்து ஷுட் யூ ப்ளே இட் பற்றி அடிக்கடி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இது பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஷவுட் அவுட் கொடுப்பாங்க ஷுட் யூ ப்ளேக்கு. லைக் எனக்கு ஷவுட் அவுட் கொடுக்குறாருல ஸ்னைட்டு, தமிழஞ்செல்லாம், அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய ஷவுட் அவுட் கொடுப்பாங்க. அது மூலமாக நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் நான் அவங்க சேனலில் உள்ள கண்டென்ட்டை பெருசாக நான் கன்சியூம் பண்ணதில்லை. பட் வந்து எனக்கு தெரியும் அந்த சேனல் இருக்குன்னு. நல்ல சேனல், நல்லா தான் பண்ணுறாங்க. Many people think of this territory as Palestine, but of the 3 million people living out here, almost 20% of them are Jewish Israeli citizens. The Israelis living out here. Many people think of this territory as Palestine, but of the 3 million people living out here, almost 20% of them are Jewish Israeli citizens. The Israelis living out here are called settlers. They live in the West Bank, but they're citizens of Israel. As I drive, I'm looking at effectively 2 different nations woven into each other through decades of conflict. I visited 15 settlements all over the West Bank, talking to people who've decided to pack up and move out into the middle of disputed land. We'll meet them in coming videos, but first I want to take a look at the maps that help explain how the West Bank got to look like this. So let's go back to 1948 when the map looked a lot different. Back then, all this land was controlled by Great Britain. And due to growing tensions between Jews and Arabs, the UN worked with Britain to split the land into 2 states. One for Jews, Israel, and another one for Arabs, Palestine. The Jews in the region accepted this plan and declared independence of the state of Israel. But the Arab states in the region saw this plan as just more European colonialism. They didn't accept the plan and instead declared war on Israel. Israel won the war, pushing well past the borders of the UN plan. During the peace negotiations, a ceasefire line was drawn in green ink. It became known as the Green Line. It wasn't necessarily a border, it was just a ceasefire line, with this being the state of Israel, and this section being controlled by Jordan, who had taken control of it during the war.
The Jordanians named this newly seized land the West Bank because it was west of the Jordan River. The fragile ceasefire remained until 1967. சொல்லுங்க ப்ரோ. நான் சாப்பிட போறேன் ப்ரோ. நாளைக்கு ஓகே ப்ரோ டேக் கேர் ப்ரோ டேக் கேர். நாளைக்கு இஸ்ரேல் fought. ஓகே ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ நாளைக்கு மோஸ்ட்லி காலையில் வந்துடும் ப்ரோ ஸ்ட்ரீம். நாளைக்கு காலையில் பார்க்கலாம் ப்ரோ. நான் என்ன கேம்னு இப்பவுமே கேட்காதீங்க, எனக்கு நாளைக்கு வரைக்குமே தெரியாது. 10 மணிக்கு வரேன்னு சொல்லுவேன். நான் அப்படியே எந்திரிச்சு அப்படியே உருண்டு புரண்டு எல்லா சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு 11 மணிக்குள்ளே வந்துடுவேன். நீங்கள் 10 மணி பாருங்கள். அப்படிலாம் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோ. பெல் ஐக்கான் இல்லையா, சும்மா சொன்னேன் ப்ரோ. பாருங்கள் ஒரு 10 மணிக்கு பாருங்கள். அப்படின்னா ஒரு 10 மணிக்கு லேட்டாக செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா 11 மணிக்கு பாருங்கள். அப்படியே உருண்டு புரண்டாக வந்துடுறேன். ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ. நன்றி ப்ரோ நன்றி. சாப்பிடுங்க, சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. Okay, bro. Bye-bye. Another war with its Arab neighbors. Israel wasn't looking to take over land in this war, but in just 6 days of fighting, it blew past the Green Line and seized a whole swath of land, including the entire West Bank. Suddenly, Israel had a decision to make. Do they make the West Bank a part of Israel and give the 1.1 million Arabs living there Israeli citizenship and voting rights? Do they give the land back to their enemy Jordan? Or else do they let the people create their own Palestinian state? This became a major debate in Israeli politics. Many Israelis saw this war they just won as not just a military victory, but a religious sign that the Jews were meant to return to the place where a huge amount of Jewish history happened, the hills of the ancient Judea and Samaria, which is basically the entire West Bank. So while the government was debating what to do, Israeli civilians began moving into the West Bank without any permission from the government. They just started setting up homes, establishing a Jewish presence in this region. Suddenly, any debate about what to do with the West Bank had to take into account the growing number of Israeli civilians that were living there. But the rest of the world did not approve of this. As the settler presence grew, the UN issued a resolution saying that the settlements had no legal validity and that they constitute a serious obstruction to achieving a comprehensive, just, and lasting peace in the Middle East. They were basically saying that this settler activity was totally illegal. 2 different narratives emerged here. One said that Jewish civilians were moving on to mostly empty plots of land that they had captured in a war, and that had deep historical and spiritual significance to them. The other side, which is the side that most of the world took, said that these settlers were colonizing land to expand their nation. In spite of international condemnation, the number of settlers in the West Bank grew. Over the next few decades, more and more factions of the Israeli government began to support the settler movement, allocating public resources and granting permits for building. The Israeli Housing Ministry and military began developing plans on how to develop the West Bank. They built roads throughout the entire region, allowing easy access between the settlements and mainland Israel. More and more building permits were given out, and planned communities began popping up all over the West Bank. The settlements slowly shifted from a fringe group of motivated civilians to an institutionalized part of Israeli society, totally supported by the state. Here are the Palestinian towns in the West Bank. Watch how the settlements weave throughout these Palestinian towns. Palestinians didn't like this encroachment. They began protesting, often with extreme violence. Between the violence and the condemnations from the international community of the settlements, the situation became unsustainable. So, in the mid-1990s, American President Bill Clinton, Israeli Prime Minister Yitzhak Rabin, and Palestinian leader Yasser Arafat signed the Oslo Accords, agreements that established a Palestinian government and split the West Bank into 3 sections. Area A gave Palestinians total control over security and government. This makes up about 18% of the West Bank, but most of the Palestinian population centers are here. This was a big deal because it gave Palestinians self-rule for the first time. Area B was designated for Palestinian government control while retaining Israeli security control, meaning the Israeli military remains very present there. Area B is about 22% of the West Bank. Area C remained completely under the Israeli military and government control. This is where all the settlements are, in Area C, and it's about 60% of the West Bank. So this is basically how we ended up with this mess of a map. Israelis can come and go from mainland Israel through really nice roads that go straight to the settlements.
They call these roads flyovers because they bypass Palestinian villages and give easy access from one settlement to the other. But not every settlement has one of these flyover roads. Palestinians can drive on almost all the roads in the West Bank, but their movement is often more difficult, more restricted. They have to stop at checkpoints and get their car inspected sometimes. Sometimes it makes for some really long lines. But certainly one of the most difficult aspects of this carved up land situation is how it hinders Palestinians from being able to build an economy. Area C, which is under Israeli control, contains the majority of the West Bank's agricultural land, as well as the water and mineral resources. Palestinian companies are severely restricted in accessing these resources, which takes a huge hit on their economy. So with these three sections agreed upon by both sides, the settlements continued to grow in Area C. But in 2005, something happened that would ignite even more passion for the settler movement in Israel. Prime Minister Ariel Sharon decided to remove 8,500 settlers from the Gaza Strip, which was another disputed area where there was a lot of settlements. Seeing Israelis forcibly evicted, their homes demolished, left a huge mark on the country, especially the settlers. They immediately redoubled their effort to settle the West Bank, and the numbers continued to grow. Most people who think about a resolution to this conflict propose a two-state solution, meaning giving the Palestinians a state somewhere in this West Bank region. But if you look at this map, you can start to see that it's getting harder and harder to do that. The settlers living in the West Bank are not living in tents or caravans. They're living in developed communities with schools and hospitals and even a university. It's not going to be that easy to uproot these communities. In the next video, I'll go inside the settlements and talk to the people who are living there. Jewish people have come home. That's not going to change. Who are these nutcases who are moving out of their own will into this battle zone? They fail to realize the lifestyle that we actually have here. I don't consider myself. என்ன பண்ணிருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விட்டு போட மாட்டேன். அட பாவி லைவ்ல வந்து என்ன சொல்றடா நீ? What are you talking about? அப்படியே பார்த்தாலும் யூடியூப்லயா நான் அத போடுவேன் சொல்லு. யூடியூப்ல நம்ம மக்களுக்கு சர்ச் பண்ணுவேடா. யூடியூப்ல சர்ச் பண்ண வீடியோலாம் வந்து இப்போ ட்விட்ச்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. ஆஹா. சரி விடு. அது இந்த டாபிக்ல போக தேவையில்ல. நாம சும்மா ஏதோ அப்படியே லைட்டா அப்படியே பேசிட்டு ஜஸ்ட் சாட்டிங் ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கு. இதாவது எது பேரு என்னது? காப்பிரைட் ஆகாது. காப்பிரைட்லாம் ஆயிடும்டா. காப்பிரைட் கிளைம் ஆயிடும் கண்டிப்பா ஆயிடும். சும்மா அப்படியே செக் பண்ணிட்டு இருக்கோம். ஹாய் பாரடம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. ஓரளவுக்கு புரியுது ப்ரோ. அக்ஷய்குமார் ப்ரோ, நான் தொடர்ந்து என்ன பண்ணணும், இந்த எல்லா மொத்த இதையும் பார்க்கணும், மொத்த டாக்குமெண்ட்ரியும் பார்க்கணும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எவன் அதை பண்ணான்னு தெரில ப்ரோ. ஏதோ ஒரு முட்டா பைய ப்ரோ. ஆரம்பமே லைக் என்ன சொல்கிறது, அங்கேயே பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டான் ப்ரோ. சரியா, மேபி இதை பிரச்சனையாகவும் பார்க்கலாம், அதே நேரத்தில் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷனாகவும் பார்க்கலாம். என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து இது வந்து சொல்யூஷனாக ஆயிருந்திருக்கும் சண்டை இல்லைன்னா. ஏன்னாவது இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாரையும் பிரிச்சுட்டாங்களா, அப்போ என்ன ஆகும், எல்லாருமே சேர்ந்து தான் இருக்கும், கலந்து தான் இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கோம், என்ன சொல்கிறது, நம்ம என்ன பண்ணுறோம், நேராக வடக்கன்ஸை வந்து தாக்குறோம். வடக்கன் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை தாக்குறாங்க திரும்ப. இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா, நம்ம வந்து நம்ம ஃபுல்லாக சவுத்தில் இருக்கிறனால, அவன் ஃபுல்லாக நார்த்தில் இருக்கிறனால. இப்போ நம்மளையே தமிழ்நாட்டையே பிரித்து அப்படியே உள்ளே செதற விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கங்கே தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடு வந்து அங்கங்கே இருக்குது இந்தியா ஃபுல்லாக. அப்படின்னா நம்ம என்ன முடியாது, பொதுவாக அப்படி சொல்ல முடியாது வடக்கன். ஏன்னா அங்கேயே என்ன பண்ணுவோம், நம்ம தமிழர்கள் வந்து தமிழ்நாடு இருக்கும் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி கூட எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி பிரியல, லைக் ஒரு 2 நாடு ஒரு பார்டரில் சண்டை போடாமல் உள்ளேயே என்ன பண்ணுறாங்க. இதனால் என்னாவது ஒருத்தங்க ரொம்ப அடி வாங்குறாங்க, யாருக்கு கண்ட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க ரொம்ப அடி வாங்குறாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஒரு தனி நாடு இருக்குது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண. ஆனால் வந்து இந்த பாலஸ்டீன்ஸ்க்கு வந்து அது மட்டும்தான் அவங்களோட நாடே. ஸோ அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ என்ன சொல்கிறது, அந்த டைமில் அவங்க இது தான் கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு இங்கெல்லாம் இருக்கோம், நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோன்ட்டு இருப்பாங்க. இதுக்கெலாம் ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா இருக்குது, மற்றவங்கள ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறது தான் இருக்கே தவிர, இது வந்து என்ன சொல்கிறது, வார் இஸ் நாட் ஆல்வேஸ் த சொல்யூஷன் நினைக்கிறேன் ப்ரோ. வார் இஸ் நெவர் த சொல்யூஷன், எப்பவுமே இல்லை. ஒரு வெப்பன் வந்து ஒரு வாரை எண்டு பண்ணாதில்ல, வெப்பன் வந்து வாரை ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணும். எப்போ வெப்பனை திரும்ப வைக்கிறோமோ அப்போ தான் வார் எண்ட் ஆகும்.
இஸ் இட் நாட்? ஸோ இதை ஃபுல்லாக நான் பார்க்குறேன் ப்ரோ. இன்னும் நான் மேபி டைம் கிடைக்கும்போது இதை ஃபுல்லாகவே பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ மீன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு, எடுத்திருக்காங்க இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு. பயோவார் கோயிங் நவ். ஓ அது வேறையா இப்போ? ஷிட். நான் ஏதோ ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் ஏதோ ஒன்று வந்துச்சு, அதில் கூட பார்த்தேன். ஏதோ பக்கத்தில் ஒருத்தங்க ஏதோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, பக்கத்துலேயே பாம்பு விழும்புறாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ப்ரோ. The observable. சரி ப்ரோ விடுங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நாம் இதை பற்றி பேசுவோம். நான் அவங்க கூட என்ன பண்ணுறேன், நம்ம அடுத்த ஷோவில் என்ன பண்ணுவோம், நான் ஆண்ட்ராய்ட் ஜிட்ட பேசுகிறேன். அவரும் இதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தார், அவருக்கு எதாவது நாலேஜ் தெரிஞ்சால் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆண்ட்ராய்ட் ஜி ஷோவில் பேசுவோம். ஓகே அப்புறம் எனக்கும் என்ன ஆகுது, ரொம்ப கண்ணை கறக்கு. அப்படியே லைட்டாக போயிட்டு அந்த 3 இட்லி இருக்குது, அதை சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம். என் கண்ணை பாருங்கள் இருக்கு தெரியுமா ப்ரோ, வெறித்தனமாக இருக்கு என் கண்ணு. என்ன பார்த்தீங்களா, ரெட் ஆயிடுச்சு. இதான் மெயின் சர்ஃப், செகண்டரி சர்ஃப். ஜி கேமிங் தவிர வரல. ஆமாம் கரெக்டு ப்ரோ, கரெக்ட். ஆண்ட்ராய்ட் ஜி ப்ரோ வச்சு நான் நிறைய மீம் அவர்கிட்டே நிறைய சொல்லியிருக்கேன். நானே கேமிங் தவிர நிறைய விஷயம் பேசுவேன் ப்ரோ. அப்படியே கேமிங்னால அப்படியே அதுக்குள்ளே இருக்கேன், அவ்வளோதான். எல்லாருமே பேசுவோம்ல, ஆர்என்பி ஆல் பார்ட் ஆஃப் திங். அவர் கொஞ்சம் லைட்டாக கேமிங், ஆண்ட்ராய்ட் ஜி கேமிங்லேருந்து லைட்டாக கொஞ்சம் மாறுறாரு. லைக் அவரோட கண்டென்ட்டை லைட்டாக மாற்றுறாரு. ஏன்னா அவர் அதில் தான் இருக்கார் மோஸ்ட்லி. அவர் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுறாரு. ஸோ கூப்பிட்டான்னு போனேன். மேபி நான் என்ன நினச்சேன்னா, மேபி இல்லை ப்ரோ நீங்கள் தனியாக பண்ணுங்கள், என்னால் தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாமோன்னு யோசிச்சிருக்கேன். அப்பப்போ வரேன் ப்ரோ, எப்போவுமே என்னால் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லாமான்னு லைட்டாக யோசித்தேன். அந்த விஷயம் அவருக்கு தெரியாது. லைவ்லேயே பார்த்து அவர் கண்டுபிடிப்பாரான்னு எனக்கு தெரில. நான் அவர்கிட்ட அதை பற்றியும் பேசணும். ரொம்ப ரிலேட்டபிளாக அவர் டாபிக் சொன்னால் அந்த டாபிக் ரிலேட்டபிளாக இருந்தால் போகலாம். அப்படி ரிலேட்டபிளாக இல்லாத பட்சத்தில் நான் போய் சும்மா பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. போன முறை எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் அதுக்காக லைட்டாக எஃபர்ட் போட்டு கொஞ்சம் கனெக்ட் பண்ண பார்த்தேன், எப்படி எனக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ரொம்ப ஜென்ரலான டாபிக் தான், பட் எனக்கு அதில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரில. அவர் என்கிட்ட ஃபஸ்ட் சொல்லும்போது சம்திங் லைக் தட். சரி ப்ரோ, நான் என்ன பண்ணுறேன், விட்டுடுவோம், இந்த இடத்துல எண்ட் பண்ணிவிடுவோம். என்ன சொல்கிறீங்க? எண்ட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் பார்ப்போம். இப்போ போய் நான் ஒழுங்காக சாப்பிட்டு தூங்கினா தான் காலையில் ஒழுங்காகவே வருவேன், இல்லைனா என்ன ஆகும், லேட் ஆகிடும். குரூட் இருக்கார், நம்ம குரூட்டுக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்க போவோம். ஓகே ப்ரோ, ஓகே நல்லது. இன்றைக்கி பார்த்தீங்களா கேமே ஆடாமல் உங்களை எல்லோரும் ஏமாத்துறேன். கேம் ஆடினேன் ஆக்சுவலாக சிஎஸ்கோ, ஆனால் ஃபுல்லாக லேக் அடிச்சிச்சு. அதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ப்ரோ, செட்டப்பை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே நன்றி அக்ஷய்குமார் ப்ரோ, நன்றி ப்ரோ, நன்றி. Paradigm bro, if you're still there, bye bro. Good night bro. Good night Akshay-Kumar bro. Anyone else, if you're still there, good night. நல்லா தூங்குங்க, ஸ்வீட் ட்ரீம்ஸ். நாளைக்கு காலையில் பார்ப்போம். நாளையிலேருந்து கொஞ்சம் பேக் டு அவர் நார்மல் ஷெடியூல். காலையில் வந்துடுவோம், ப்ளஸ் ஒர்க்குக்கும் போக ஆரம்பிச்சிரும். எவ்ரி திங் வில் பி நார்மல் பேக் அகெயின். பை ப்ரோ, பை. டேக் கேர்.